வணக்கம் மாணவர்களே. ரியல் அனாலிசிஸ்ல நம்ம 6வது பகுதியில் இணைந்திருக்கிறோம். இது ரொம்ப முக்கியமான பகுதி. இதுக்கு முன்னாடி 5 பகுதிகளிலையும் இந்த ரியல் அனாலிசிஸோட ஃபண்டமெண்டல், அந்த ஃபங்க்ஷனோட உபயோகம் என்ன, அதை நம்ம எந்த மாதிரி வகைப்படுத்தலாம், அந்த வகைகளை பிரிக்கிறதுக்கு எந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கவனிக்கணும் அப்படிங்கிறத இந்த பகுதியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீக்வன்ஸ் அண்ட் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அந்த ஃபங்க்ஷனில் செயல்பாடுகளில் வந்து அதோட வரிசையை எப்படி பயன்படுத்துறது, அதை தொடர்கள் எப்படி நம்ம பயன்படுத்துறது, அந்த தொடர்களை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறதுக்காக நம்ம ஒரு 2 பகுதிகளை நம்ம பிரிக்கிறோம். இதில் 2 அலகுகள் இருக்கு. சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது ஒரு அலகு, சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுங்கிறது இன்னொரு அலகு. ஸோ செயல்பாடுகளின் வரிசைகள் தனியாகவும் செயல்பாடுகளின் தொடர்களை தனியாகவும் நம்ம வகைப்படுத்தி இதில் நம்ம படிக்க போகிறோம். ஸோ உண்மையான எண்களோட வரிசைகளை நேராக முன்னோக்கி பொதுமைப்படுத்துகிற செயல்பாடுகள் வந்து முதல் அலகுலையும், வரிசைகளோட ஒருங்கிணைப்பு, அதனோட செயல்பாடுகளில் வரிசைப்படுத்துறது, அதில் இருக்கக்கூடிய முக்கியமான தியரங்களை இதெல்லாம் வந்து 2வது அலகுல நம்ம பேச போகிறோம். ஸோ இதில் சில குறியீடுகளெல்லாம் நம்ம பயன்படுத்துவோம். அஸ் யூஸ்வல் இதுக்கு முன்னாடி கிளாஸில் நம்ம பயன்படுத்துகிற மாதிரி இந்த அலகுலேயும் சில குறியீடுகள் பயன்படுத்துகிறோம். ஸோ அதில் முக்கியமானது இந்த செட் ஆஃப் ஆல், அந்த சீக்வன்ஸ் எஃப்என் வித்தின் ப்ராக்கெட்டுக்குள்ள எஃப்என் போட்டிருக்கு. என் வந்து சஃபிக்ஸில் இருக்கும். என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். என்னங்கிற கேபிட்டல் என்னங்கிறது நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதுக்கு என்ன அடையாளம் அப்படின்னு சொன்னால் அது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ்னு அர்த்தம். அதாவது என் வந்து 1 2 3 4 அந்த மாதிரி ஒவ்வொன்றா பேரிட்டோம்னா F1, F2, F3 அந்த மாதிரி வரும். ஸோ அதை வந்து சுருக்க குறியீடா வந்து எஃப்என் அப்படி சொல்கிறோம். நம்ம எஃப்என் என் பிலாங்ஸ் டு என்ன சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படி அடையாளம். இந்த எஃப்என் ஆறாம் மார்க் போட்டு எஃப் போட்டுருக்கு இல்லையா, அதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப்னு சொல்லுவோம். எஃப்என் கன்வெர்ஜஸ் டு எஃப். அப்போ அதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா எஃப்ங்கிறது பாயிண்ட் வைஸ் லிமிட் ஆஃப் த சீக்வன்ஸ் எஃப்என் அர்த்தம். இந்த சீக்வன்ஸ் எஃப்என்ங்கிறது எஃப்க்கு வந்து கன்வெர்ஜ் ஆகுது. அதனால எஃப் வந்து லிமிட் பாயிண்ட் ஆஃப் சீக்வன்ஸ் எஃப்என் அப்படி நம்ம சொல்லுவோம். பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ். அடுத்து வந்து சிக்மா எஃப்என். அந்த சிக்மான்னு சொன்னால் கூட்டுத்தொகை அந்த மாதிரி அர்த்தம். எஃப்என்ங்கிறது சீக்வன்ஸு. ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கூட்டி நம்ம பார்க்குறோம். அதை நம்ம எப்படி செயல்படுத்துறோம்னா சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் சொல்லுவோம். ஸோ முதல்ல கொடுத்தது சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், இந்த 3வது குறியீடு வந்து சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது 2 தான் நம்மளுக்கு இன்னைக்கு பிரதானமான குறியீடு. இந்த 2 குறியீடுகளுக்கு தான் இந்த 2 அலகுகள் நம்ம பார்க்குறோம். அதில் மேஜராக நம்ம பயன்படுத்தக்கூடியது வந்து இந்த பவர் சீரீஸ் பயன்படுத்துவோம். சிக்மா ஏஎன் எக்ஸ் மைனஸ் சி ஹோல் பவர் என் பவர் சீரீஸ் அட் த பாயிண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு சி. அந்த சீரீஸும் கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு அடையாளம் தான் சிக்மா எஃப்என் ஈக்குவல் டு எஃப். சம்மன்னு சொல்கிற மாதிரி இருக்கும், ஆனால் இதுக்கு மீனிங் வந்து எஃப் இஸ் த சம் ஆஃப் த சீரீஸ் சிக்மா எஃப்னு அர்த்தம். சீரீஸ் வந்து ஒரு எஃப் கூட்டுத்தொகையோட வேல்யூ வந்து எஃப் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். ஸோ நம்ம பிளாக்கோட அறிமுகத்துக்குள்ள போகலாம். ஸோ முதல் அலகுல செயல்பாடுகளின் வரிசைகள் மற்றும் தொடர்களில் முதல் அலகு செயல்பாடுகளின் வரிசைகள், சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இதில் என்னென்னலாம் படிக்க போகிறோம்னு பார்ப்போம். இந்த அலகுல வந்து செயல்பாடுகளின் வரிசைகள் வந்து உள்ளடக்கி இருக்கும். அதனால செயல்பாடு வரிசையானது உண்மையான எண்களின் வரிசை நேரடியாக பொதுமைப்படுத்துவதற்கு தயாராக இருக்கும். அப்போ நம்ம ஒரு எண்ணுகள் இருக்கு அப்படின்னா அந்த உறுப்புகளை வந்து செயல்பாடுகளை வந்து வரிசைப்படுத்தி, இங்கே வந்து நம்ம எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் தான் பேசுகிறோம், அந்த ஃபங்க்ஷன் வந்து செயல்பாடுன்னு சொல்கிறோம். அதை நம்ம வரிசைப்படுத்தி அதுகளில் அதை வந்து உண்மையான எண்ணோட தொடர்பு படுத்தி நம்ம வந்து அதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது தான் இந்த அலகுல பார்க்க போகிறோம். அப்போ பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும். பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ்ங்கிறது என்னன்னா செயல்பாடுகள் வரிசையை வந்து ஒருங்கிணைக்கிறது வந்து அது மிக அடிப்படையான ஒரு விஷயம். பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ் இதுக்கு முன்னாடி நம்ம அடையாள குறியீடுல பார்த்த பாயிண்ட் வைஸ் அப்படி கன்வெர்ஜஸ்னு. ஸோ பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ்ங்கிறது இந்த ஃபங்க்ஷனோட செயல்பாடுகளோட வரிசையை வந்து ஒருங்கிணைக்கப்படுகிறது அப்படிங்கிற மீனிங்ல இது 2ம் இந்த அலகுல பார்க்கணும். அடுத்து ஒரு வரிசை அல்லது தொடர் செயல்பாடுகளை வந்து தனிப்பட்ட செயல்பாடுகளின் தொடர்ச்சி, அதோட வேறுபாடு, ஒருங்கிணைப்பு, இவற்றை எல்லாத்தையும் பண்புகளை பற்றி நம்ம இதில் படிக்க போகிறோம். ஸோ ஒரு வரிசை அல்லது தொடர், அதாவது சீக்வன்ஸ் அல்லது சீரீஸ், அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ், அதோட செயல்பாடுகள், அதோட ஃபங்க்ஷன்ஸோட கேரக்டரிஸ்டிக்ஸ், அதோட தொடர்ச்சி, அதோட எக்ஸ்டென்ஷன், அதில் இருக்க டிஃபரன்ஸு, அந்த ஒருங்கிணைப்பு, கன்வர்ஜென்ஸ் ஆகிய பண்புகள் எல்லாத்தையும் இதில் நம்ம படிக்கிறோம். ஸோ பொதுவாக இந்த ஃபங்க்ஷன் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி, இந்த ஃபங்க்ஷனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸோட ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் அந்த ஃபார்மேட்டில் எப்படி எழுதுறது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். இட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், எக்ஸ் இஸ் ஒரு ரியல் நம்பர். ஃபார் ஈச் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என், ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா லெட் அஸ் கன்சிடர் எ ஃபங்க்ஷன் எஃப்என். நம்ம ஒரு ஃபங்க்ஷனை அதை அந்த எண்ணோட கோஆர்டினேட் பண்ணிக்கிறோம்.
fn defined on r by fn of x equal to x power n. நம்ம அந்த n ஃபிக்ஸ் பண்ணி f வந்து டிஃபைன் பண்றோம். fங்கிறது வந்து அது இண்டெக்ஸ் கொடுக்கறதுனால சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ், அதனால ஜென்ரலா பேசுறப்ப fn டிஃபைன்ட் ஆன் r போட்டிருக்காங்க. ஸோ நம்ம பேசுறது டொமைனும் அண்ட் கோஆர்டினேட் ரெண்டுமே r தான். ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்றோம், fn of x equal to x power n டிஃபைன் பண்றோம். ஸோ இந்த x power n டிஃபைன் பண்றது தான் ஜாமெட்ரி சீக்வன்ஸ் அர்த்தம். ஸோ அதை எப்படி நம்ம புரிய வச்சுக்கிறது, ஒவ்வொரு எண்ணுக்கும் எப்படி இருக்கும், ஃபங்க்ஷன் எப்படி இருக்கும். ஸோ தென் ஃபார் ஈச் என் fn இஸ் ஏ ஃபங்க்ஷன், ஒவ்வொன்றும் ஃபங்க்ஷனாக இருக்கும். தீஸ் ஃபங்க்ஷன்ஸ் சரி காமன் டொமைன், எல்லாமே ஒரு கேபிட்டல் ஆரோட தான் ஷேர் பண்ணிக்கிறோம். ஸோ இன் திஸ் கேஸ் இட் இஸ் அன் ஆர். நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஆர்ல தான் பேசுகிறோம், ரியல் நம்பர்ல தான் பேசுகிறோம். ஸோ ஒவ்வொரு எலமெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா எண்ணுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா f1 ஆஃப் எக்ஸுங்கிறது x power 1. அப்போ f2 ஆஃப் எக்ஸ் எப்படி இருக்கும், எண்ணுக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா x power 2. So by this way we have to substitute for each n. We can generalize this fn of x equal to x power n. So thus we have a sequence of functions given by, அப்படி இப்படி நம்ம f1 of x க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், x க்கு ஒரு வேல்யூ, x ஸ்கொயர் ஒரு வேல்யூ, x கியூப் வேல்யூ, x ஒரு வேல்யூ இருந்தா கண்டிப்பா அதோட பவர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த ஒவ்வொரு வேல்யூமே ஒவ்வொரு ஃபங்க்ஷனோட மேப் பண்ணிட்டோம்னா அப்போ we have a collection of functions. அதான் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் இஸ் f1, செகண்ட் ஃபங்க்ஷன் இஸ் f2, and third function is f3. But likewise we have to name it these functions, so which is denoted by the fn of sequence fn n belongs to capital N. Now we can understand what is sequence of functions. செயல்பாடுகளின் வரிசைகள்ங்கிறது எப்படி நம்மளுக்கு புரிய ஆரம்பிக்கும், வேற ஒன்றும் இல்லை, அதை நம்ம தனியாக டிஃபைன் பண்ணிட்டோம்னா ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ இருக்கும். அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷன் நம்ம தொடர்ச்சியாக கலெக்ட் பண்ணி அதை ஒரு சீக்வன்ஸுக்குள்ள அடையாளப்படுத்தலாம். அப்படிங்கிறதா fn அப்படிங்கிற சீக்வன்ஸ். இங்கே இந்த பிராக்கெட்ல போட்டிருக்கிறத வந்து நம்ம என்ன சொல்லணும்னா சீக்வன்ஸ் அப்படி சொல்லணும். வாசிக்கிறப்ப சீக்வன்ஸ் fn அப்படி நம்ம வாசிக்கணும். ஸோ நோட் தட் ஹியர் ஃபார் ஈச் n பிலாங்ஸ் டு கேபிட்டல் N தேர் இஸ் எ ஃபங்க்ஷன் fn டிஃபைன்ட் ஆன் r. இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். சீக்வன்ஸ்னு போட்டிருந்தாலும் ஒவ்வொரு உறுப்புகளுமே, அங்கே உறுப்புகள்ங்கிறது ஃபங்க்ஷன்ஸ் செயல்பாடுகள், அது ஒவ்வொன்றுமே வந்து கேபிட்டல் ஆர்ல டிஃபைன் பண்ணப்பட்ட ஃபங்க்ஷன், அது ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஒரு உதாரணம் பார்ப்போம். இங்கே 2 உதாரணங்களுக்காக ஃபங்க்ஷன் கொடுத்துருக்கோம், அதை நம்ம எப்படின்னு பேசுவோம். இந்த fn of x n belongs to capital N சீக்வன்ஸில் வந்து வேரியபிள் நம்ம எடுத்துக்கிற மாதிரியும் காமிக்கலாம், எடுத்துக்கிறாமையும் காமிக்கலாம். இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ் fn n belongs to capital N போட்டிருக்கோம். இங்கே வந்து சீக்வன்ஸ் fn of x n belongs to capital N போட்டிருக்கோம். எக்ஸ் போட்டாலும் போடலாட்டியும் அதுதான் மீனிங். ஸோ டொமைன் எலமெண்ட்டை காமிச்சு சொல்லலாம், காமிக்க சொல்லலாம், எனிவே ஜென்ரலாக சொன்னாலும் அது டொமைனை எடுத்துட்டு தான் நம்ம வரும். ஸோ ஃபங்க்ஷன் எப்படி டிஃபைன் பண்ணுறோம், fn of x ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸில் வந்து fn of x equal to x by n அப்படி டிஃபைன் பண்ணிட்டோம். எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால், 0 இருந்தால், 1/3 இருந்தால் இந்த சீக்வன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம வெரிஃபை பண்ண போகிறோம். ஸோ ஃபார் த ஃபைண்ட் த சீக்வன்ஸ் அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ சீக்வன்ஸ் எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். அதே மாதிரி ரெண்டாவது ஃபங்க்ஷன் வந்து fn of x equal to x power n by n ஃபேக்டரியல் அப்படி எடுத்திருக்கோம். ஸோ முதல் எடுத்திருக்க ஃபங்க்ஷன் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும், x by n. ரெண்டாவது எடுத்திருக்க ஃபங்க்ஷன் x power n by n ஃபேக்டர் அப்படி எடுத்திருக்கோம். எக்ஸோட வேல்யூ 1 இருந்தால், -2 இருந்தால், 1/2 இருந்தால் என்ன வரும். இது ஜஸ்ட் ஒரு சாம்பிள் தான். நம்ம இதில் ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு ஒரு வேல்யூ மட்டும் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன ஆர்டர் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் நம்பர் fn of x equal to x by n-ல எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வச்சுக்கலேன். எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணினா ஃபார் x equal to 1. ஸோ வாட் இஸ் f1 of x, n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா என்ன இருக்கும், n-க்கு பதிலாக 2 போட்டால் என்ன இருக்கும், அதுக்கு சப்ஸ்டியூட் பண்ணுங்க. n-க்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா 1/1 ரைட்டுங்களா. ஏன்னா நியூமரேட்டர் வந்து எக்ஸ், அது வந்து 1ன்னு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. டினாமினேட்டர் வந்து n வந்து 1 இருக்கிறப்போ 1/1, n வந்து 2 இருக்கிறப்போ 1/2, n வந்து 3 இருக்கிறப்போ 1/3. மேலே நியூமரேட்டர் வந்து எக்ஸ் ஃபிக்ஸ்டு, எக்ஸ் இஸ் 1, அதனால் 1/1, 1/2, 1/3, 1/4 இப்படி போயிட்டு இருக்கும். ஸோ ஜென்ரலாக சொல்கிறப்ப fn of x equal to 1/n சொல்கிறோம். ஸோ இதை தான் நம்ம ஒரு சீக்வன்ஸாக நம்ம காமிக்கலாம். ஸோ எல்லாமே எப்படி இருக்குது, ஃபார்மேட் எப்படி இருக்குது, 1/1, 1/2, 1/3 இருக்குது. அப்போ ஜென்ரலைஸ் பண்ணுறப்ப we get a sequence that is 1/n where n belongs to capital N. இப்படி நம்ம காமிக்கலாம். ஸோ மேலே கொடுத்துருக்கிற ஃபங்க்ஷன் fn of x equal to x by n-ங்கிற ஃபங்க்ஷன் ஃபார் x equal to 1 இருக்கிறப்ப 1/n-ங்கிற சீக்வன்ஸாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம இன்னொரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறோம் வச்சுக்கல, எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணி பார்க்குறேன்னு வச்சுங்களேன். அப்போ எக்ஸுக்கு பதில் 0 சப்ஸ்டியூட் பண்ணினா எல்லாமே 0வாக இருக்கும். அந்த சீக்வன்ஸ் ஃபுல்லாகவே நியூமரேட்டர் 0 வருது இல்லையா, 0 by any number is 0. ஸோ ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் 0, செகண்ட் எலிமெண்ட் 0. ஸோ இந்த சீக்வன்ஸ் 0 சீக்வன்ஸ்னு நினச்சிக்கோங்களேன். அதான் அங்கே நோட் பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ் 0 n belongs to capital n-ங்கிறது இண்டெக்ஸ் அங்கே கொடுத்தாலுமே எல்லாமே 0 தான். அதனால தான் 0 n நம்ம போடலை. ஃபார் x equal to 1/3 போட்டிங்கன்னா 1/3/1, 1/3/2, 1/3/4
அப்படியே போயிட்டே இருக்கும் இல்லையா, அப்படியே நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அந்த வேல்யூஸ் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கலாம், 1/3n ஃபார்மேட்டில் கொண்டு வந்துடலாம். therefore the sequence is 1/3n where n belongs to capital N. ஸோ இதுக்கு முன்னாடி கொடுத்த அந்த fn of x equal to x by n ஃபங்க்ஷனோட சீக்வன்ஸ் ஃபார்மேட் வந்து x equal to 1 இருக்கிறப்ப 1/n, x equal to 0 இருக்கிறப்ப 0, x equal to 1/3 இருக்கிறப்ப 1/3n, n belongs to capital N. இதே மாதிரி செகண்ட் ஃபங்க்ஷன் எடுத்துக்குவோம். fn of x equal to x power n by n factorial எடுத்துக்கோங்க. x equal 1 இருக்கிறப்ப பாருங்க 1/1 factorial, 1/2 factorial, 1/3 factorial. இது பார்த்தீங்கன்னா ஜெனரலைஸ் பண்ணி கிடைக்கும் 1/n factorial அப்படி கிடைக்கும், 1/n factorial. ஸோ திஸ் வே வி ஹவ் டு மேக் த சீக்வன்ஸ். இது நமக்கு எதுக்காக இந்த உதாரணம் அப்படின்னு சொன்னால், இந்த சீக்வன்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது, நம்ம ஃபங்க்ஷனில் பேசுகிறப்ப சீக்வன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கு தான் ஜாமெட்ரிக் சீக்வன்ஸ் எடுத்துட்டோம். ஜாமெட்ரிக் சீக்வன்ஸை ஃபங்க்ஷனை மேப் பண்ணி f1 எப்படி, f2 எப்படி, f3 எப்படின்னு பார்த்தோம். அதே இது ஜென்ரலாக ஃபங்க்ஷனை டிஃபைன் பண்ணுறப்ப ரெண்டு உதாரணங்கள் எடுத்து உதாரணங்களையும் ஒரு குறிப்பிட்ட வேல்யூ எக்ஸுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்குங்கிறத அந்த உதாரணத்தில் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நம்ம அடுத்து உள்ள இருக்க தகவல்களுக்கு துறை வரியாக போகலாம் நம்ம. ஸோ இந்த அளவில் வந்து 3 பகுதிகள் இருக்குது. 17.2 வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ். நம்ம இந்த சீக்வன்ஸ் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ்னால் என்ன, பாயிண்ட் வைஸ் ஒருங்கிணைப்புங்கிறத நம்ம பற்றி நம்ம படிக்க போகிறோம். அடுத்து 17.3 வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ். கன்வர்ஜன்ஸ்லேயே பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் என்ன, யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்னா என்ன, சீரான ஒருங்கிணைப்புனா என்ன, அதை பற்றி அடுத்த பகுதியில் பார்க்குறோம். அதுக்கடுத்து கடைசியில் வந்து இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ், யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அதை தான் இந்த யூனிட். ஸோ இந்த அளவில் நம்ம இந்த விஷயங்களை தான் பார்க்க போகிறோங்கிறத நான் இங்கே சொல்லியிருக்கேன் நான். ஸோ முதலாவதாக பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ், பாயிண்ட் வைஸ் ஒருங்கிணைப்பு. இதில் முதல் டெஃபினிஷன், பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ்னா என்ன. Let the sequence fn be a sequence of real valued function. ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன மீனிங்னா, அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே ரியல் டொமைனில் இருக்குது, கோடொமைனும் ரியலாக இருக்குது. ஸோ ரியல் வேல்யூ எடுத்துக்கிட்டு ரியல் வேல்யூ கொடுக்குது. ஸோ திஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இஸ் எ ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன். ஸோ இட் இஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஆர்னு அர்த்தம். ஸோ வி ஆர் டேக்கிங் த வேல்யூஸ் ஃப்ரம் கேபிட்டல் ஆர். இட்ஸ் டிஃபைன்ட் ஆன் எ செட் ஏ ஆஃப் ஆர். நம்ம எதில் பேசுகிறோம்னா ஆரோட சப்செட் ஏங்கிறதுல பேசுகிறோம். ஸோ ஃபுல் டொமைனையும் ஆர் எடுத்துக்கிறாம ஆரில் ஒரு குறிப்பிட்ட பகுதியை ஒரு சப்செட் எடுத்து அதில் வந்து நம்ம டிஃபைன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. we say that the sequence is converges point wise to the function f on a. இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு ஏன்னு எப்போ சொல்லலாம்னா, இஃப் எப்பவுமே மேத்தமெட்டிக்கில் வந்து அந்த காரணத்தை வந்து ரெண்டாவது சொல்லுவோம். ஸோ சீக்வன்ஸ் fn இஸ் கன்வர்ஜஸ் பாயிண்ட் டு த ஃபங்க்ஷன் f அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கணும் அப்படின்னா, for each x belongs to a, the sequence fn of x is converges to f of x. ஒவ்வொரு எக்ஸுக்கும் எக்ஸ் வந்து மாறிட்டு இருக்கு. நம்ம இப்போ பார்த்தோம் இல்லையா, உதாரணம் பார்த்தோம், நம்ம எக்ஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட வேல்யூக்கு fn ஒரு வேல்யூ கிடைக்கும். ஒவ்வொரு எண்ணுக்கு பதில் 1 போட்டால் ஒரு வேல்யூ, எண்ணுக்கு பதில் 2 போட்டால் ஒரு வேல்யூ, எண்ணுக்கு பதில் 3 போட்டால் ஒரு சப்ஸ்டியூட் பண்ணால் ஒவ்வொரு வேல்யூஸ் கிடைக்கும். அப்படி ஒரு சீக்வன்ஸ். அப்படி ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, அப்படி எப்படி போட்டாலும் அது எல்லாமே எங்கே போகுது, எஃப் ஆஃப் எக்ஸுக்கு கன்வெர்ஜ் ஆகுது. ஸோ ஃபைனலாக அந்த சீக்வன்ஸோட வேல்யூ வந்து எஃப் ஆஃப் எக்ஸில் தான் முடிவடையுது. அப்படி சொன்னோம்னா அது ஒருங்கிணைக்குது அப்படின்னு சொன்னால் அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ்ன்னு சொல்லணும். பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லலாம், அது கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ்ன்னு சொல்லலாம். நமக்கு அந்த வார்த்தைகளை பொறுத்து பிரச்சனை இல்லை. ஸோ கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்காங்க, நம்ம பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு த ஃபங்க்ஷன் எஃப் அப்படி அர்த்தம். ஒவ்வொரு எக்ஸுக்கும் ஃபார் ஈச் எக்ஸ் பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, நம்ம சப்செட் எங்கே டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த செட்டில் ஒரு எலமெண்ட் எடுத்துட்டு அது மூலமாக ஃபார்ம் ஆகக்கூடிய சீக்வன்ஸ் fn ஆஃப் எக்ஸுங்கிறத கன்வர்ஜஸ் டு எஃப் ஆஃப் எக்ஸாக இருந்தால், ஸோ இந்த மாதிரி எக்ஸ் மாற அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு தான் போகுது அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் வைஸ், ஏன்னா எக்ஸுங்கிறது பாயிண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். எக்ஸுங்கிறது பாயிண்ட், ஒரு பாயிண்ட்டுக்கு ஒரு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது, அடுத்த பாயிண்ட்டுக்கு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது, அடுத்த பாயிண்ட்டுக்கு சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுது. அந்த எக்ஸை பொறுத்து அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகிற இடம் மாறிட்டே இருக்கு. முதல் வேல்யூக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் வேறையா இருக்கும், அடுத்து எக்ஸ் மாறுறப்ப எஃப் ஆஃப் எக்ஸ் வேற இடமா இருக்கும். ஸோ ஒவ்வொரு தடவை சீக்வன்ஸ் அந்த குறிப்பிட்ட புள்ளியை பொறுத்து கன்வர்ஜ் ஆகிற இடம் மாறிட்டே இருக்கு. ஸோ கன்வர்ஜ் ஆகுது, ஆனால் அந்த புள்ளியை பொறுத்து மாறிக்கிட்டே இருக்குது. அதனால இதை வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கேஸில் வந்து அந்த லிமிட்டை வந்து நம்ம பாயிண்ட் வைஸ் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து பாயிண்ட் வைஸ் லிமிட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ சுருக்கு குறியீடு fn கன்வர்ஜஸ் டு எஃப் ஆன் ஏ அப்படின்னு நம்ம கீழே கடைசி லைனில் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா. வி ரைட் எஃப் ஈக்குவல் லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி fn ஆன் ஏ இப்படியும் சொல்லலாம். எஃப்ங்கிறது லிமிட் n டென்ஸ் இன்ஃபினிட்டி fn, அதாவது fnங்கிறது n டென்ஸ் இன்ஃபினிட்டியாக இருக்கிறப்ப எஃப்க்கு சமமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி.
அல்லது சுருக்கமாக சொல்கிறப்ப நம்ம ஏற்கனவே இந்த அடையாள குறிகளை காமிச்சோம்ல Fn கன்வர்ஜஸ் டு F ஆன் ஏன்னா ஸோ இட் இஸ் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு ஆன் ஏ அப்படி அர்த்தம். ஸோ இந்த பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸை வேறு ஒரு விதத்தில் நம்ம பேச போகிறோம். ஃபங்க்ஷனோட சீக்வன்ஸை நம்ம ஒரு குறிப்பிட்ட புள்ளியை எடுத்துக்கிட்டு அந்த புள்ளியில் சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுறத பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் பேசணும். அதுவே கண்டினியூஸ் டெஃபினிஷன் இருக்கிற மாதிரி நம்ம பேச போகிறோம். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் Fn converges point wise to F on its domain. If for a given epsilon greater than 0 for every x in the domain, நீங்க எந்த டொமைன்ங்கிறது அங்க நம்ம ஏன்னு எடுத்துட்டோம் இல்லையா, கேபிட்டல் ஆர்ல ஒரு சப்செட் எடுத்துட்டோம் இல்லையா, அது மாதிரி ஒரு இங்க சப்செட் என்னன்னு சொல்லல, டொமைன் மட்டும் சொல்றாங்க. நம்ம பேசுறது எல்லாமே ஆர்ல தான் பேசுறோம். இது ஜென்ரலா டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ டொமைன்ல நீங்க எந்த டொமைன்ல பேசுறீங்களோ அந்த டொமைன்ல இருக்கிற ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் there exists a natural number capital N of epsilon x such that அந்த எப்சிலான் வந்து மாறுது. கிவன் எப்சிலான் நம்ம கொடுத்துருக்கோம், அந்த எப்சிலானுக்கும் அந்த பாயிண்டை பொறுத்து ஒரு நெய்பர்ஹுட் நம்பர் வந்து கிரியேட் ஆகுது. அந்த நம்பரை பொறுத்து தான் இந்த விஷயமே. அந்த நம்பரை தாண்டுனா எந்த ஒரு வேல்யூவாக இருந்தாலும் அந்த எஃப்என்னுக்கு எஃப்க்கு உள்ள தூரம் வந்து ரொம்ப கம்மியாயிருது, ரெண்டும் ஒன்றாயிருது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த எஃப்என் ஆஃப் எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸுக்கு சமமாயிருதுன்னு அர்த்தம். ஸோ எஃப்என் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப்னு அர்த்தம். 3 வார்த்தை பயன்படுத்துறேன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு. ஸோ தேர் எக்ஸிஸ்ட் எ நேச்சுரல் நம்பர் கேபிட்டல் என் அப்படி மட்டும் போட்டால் போதும். அந்த கேபிட்டல் எனுக்கு பிராக்கெட்ல ஏன் எப்சிலான் எக்ஸ் போறாங்கன்னா எப்சிலாங்கும் மாறலாம் எக்ஸும் மாறலாம். ஏன்னா ஃபார் எவரி எக்ஸ்ன்னு போட்டிருக்காங்க. அதனால இந்த எக்ஸுக்கு இந்த எண், அப்போ வேற ஒரு எக்ஸுக்கு வேற ஒரு எண், அடுத்த ஒரு எக்ஸுக்கு வேற ஒரு எண், அப்படி ஸ்டேஜ் மாறிட்டே இருக்கலாம். நேச்சுரல் நம்பர் வந்து மாறலாம். பட் எனிவே அந்த நேச்சுரல் நம்பரை தாண்டினா என்னென்ன இண்டெக்ஸ் இருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் வந்து ஒரு 100ன்னு எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க, கேபிட்டல் வந்து 100ன்னு எடுத்துக்கிறேன்னா 100க்கு பிறகு இருக்கக்கூடிய நம்பர்ஸ்லாம் நம்ம இண்டெக்ஸ் பண்ணோம்னா 101 102 சொல்லுவோம் இல்லையா. அந்த எஃப் 101 ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் வேல்யூ லெஸ் தென் எப்சிலான், எஃப் 102 ஆஃப் எக்ஸ் மைனஸ் 102 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் எப்சிலான். அப்படி அதுக்கு பிறகு இருக்கக்கூடிய எஃப்என் ஆஃப் எக்ஸோட வேல்யூஸுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்குள்ள வித்தியாசம் பெருசா இல்லை, தூரம்லாம் இல்லை, ரொம்ப கம்மியான தூரத்தில் தான் இருக்குது. அப்படின்னா ஆல்மோஸ்ட் எப்சிலான் வந்து ஆர்பிட்ரி வேல்யூ தானே. அதனால எப்சிலான் வந்து ஆர்பிட்ரிங்கிறதுனால ரெண்டும் ஆல்மோஸ்ட் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி மீனிங் வந்து. ஸோ எஃப்என் ஆஃப் எக்ஸ் கன்வர்ஜஸ் டு எஃப்னு அர்த்தம், எஃப் ஆஃப் எக்ஸ்னு அர்த்தம். ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்த டெஃபினேஷன் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் வந்து பாயிண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி இருந்தது. இங்கே வந்து அந்த ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. ஸ்டேஜ் கேபிட்டல் என்னங்கிற ஸ்டேஜை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு. அந்த ஸ்டேஜுக்கு பிறகு ரெண்டும் ஒன்றாயிரும் அப்படின்னு அர்த்தம். ரெண்டும் ஒன்றாயிரும்னா அந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆயிருதுன்னு அர்த்தம். ஸோ பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸை 2 விதமான டெஃபினேஷன் கொடுத்து நம்ம படிக்கிறோம். இது ரொம்ப நம்மளுக்கு அவசியமாக தேவைப்படும். இந்த டெஃபினேஷனை காட்டிலையும் இந்த டெஃபினேஷன் நம்மளுக்கு அதிகமாக பயன்பட்டுகிட்டே இருக்கும். பாருங்க நெக்ஸ்ட் டெஃபினேஷன் கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம் அப்படிங்கிறத பார்த்தோம் இல்லையா. யூனிஃபார்ம் கன்வர்ஜஸ் சீரான ஒருங்கிணைப்பு, அதை பற்றி இருக்கக்கூடிய டெஃபினேஷன் என்ன நம்ம பார்த்தது. இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து வெறும் பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ் பார்த்தோம். இப்போ யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸை எப்படி டிஃபைன் பண்ணலாம்னு பாருங்க. சீக்வன்ஸ் நம்ம ஜென்ரலாக ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். சீக்வன்ஸ் எஃப்என் n belongs to n ஃபார் ஆஃப் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன்ஸ்னு சொல்லிட்டாங்களே நமக்கு தெரிஞ்சு போகும். இதெல்லாமே கேபிட்டல் ஆர்ல டிஃபைன் பண்ணுறோம். டிஃபைன்ட் ஆன் செட் எஸ் is set to converges uniformly to a function f on s. நீங்க எந்த செட்ல பேசுறீங்களோ அந்த செட்ல தான் கன்வர்ஜஸ் பாயிண்ட் பேசணும். அதனால டிஃபால்ட் அதெல்லாம் to a function f on s அப்படின்னு போட்டுறாங்க. கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லினா என்ன மீனிங் அப்படி சொன்னா, for every epsilon greater than 0 there exists a natural number n naught. இங்க பிராக்கெட்ல epsilon, x போர்ட்ல பாத்தீங்களா ஒரு ஸ்டேஜ் தான். அங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டேஜ் மாறுது. இங்க வந்து அந்த ஹோல் சீக்வன்ஸுக்கு ஒரே ஸ்டேஜ் தான், n நாட்ங்கிற ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜ் தாண்டினா எந்த சீக்வன்ஸோட வேல்யூவா இருந்தாலும் f of x க்கு க்ளோஸா போயிடும். ஸோ fn of x minus f of x less than epsilonனா epsilon is an arbitrary வேல்யூனால for every x belongs to capital S, this value's difference is less than epsilon. ஸ்டேஜ் n நாட்ங்கிற ஸ்டேஜ் தாண்டின பிறகு அப்ப என்னங்கிற வேல்யூ வந்து n நாட்டை தாண்டி போக போக அதுக்குரிய ஃபங்க்ஷன்ஸ், அது கரஸ்பாண்டிங் ஃபங்க்ஷனோட வேல்யூங்கிறது எஃப் ஆஃப் எக்ஸுக்கு இணையாக போயிடும். ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸை வந்து என்ன சொல்கிறோம்னா யூனிஃபார்ம் கன்வர்ஜன் சொல்கிறோம். அதான் ஸ்டேஜ் வந்து இஷ்டத்துக்கு மாறாது. இந்த வேல்யூ எடுத்தால் அதுக்கு ஒரு ஸ்டேஜ், அந்த வேல்யூ எடுத்தால் அப்படியே ஸ்டேஜில் ஒரு ஸ்டேஜ் தான். அந்த சீக்வன்ஸ் என்ன வேல்யூ பார்த்தீங்கன்னாலும் அது இங்கே கன்வர்ஜ் ஆயிடும். அந்த ஸ்டேஜ் ஃபிக்ஸ் பண்ண முடியும் நம்மளால் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் சொல்லுவோம். அது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன் சொன்னாலே ஸ்டேஜ் வந்து இண்டிபெண்ட் அப்படி அர்த்தம். ஸ்டேஜ் வந்து இண்டிபெண்ட். ஓகேங்களா. ஒருவேளை இந்த நம்பர் n நாட் ஹியர் டிபெண்ட்ஸ் அப்பான் ஒன்லி எப்சிலான் அப்படின்னு நாட் ஆன் எக்ஸ்ன்னு சொன்னால் இட் இஸ் சேம் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு எஸ். அப்படி இது நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்கள் எப்சிலாங்கிறது நம்ம ஜென்ரலாக சொல்கிற வேல்யூ,
எப்சிலான் கிரேட்டர் 0ன்னு. ஆனால் எக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்காது. அதனால தான் இது வந்து யூனிஃபார்ம்னு சொல்கிறோம் நம்ம. இது சிம்பிளாக நம்ம எப்படி சொல்கிறோம், Fn ஆஃப் Fn சீக்வன்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு F1s அப்படி நம்ம டினோட் பண்ணுவோம். முன்னாடி போட்டதும் அதே தான், இதுவும் அதே தான். முன்னாடி போட்டப்ப கன்வர்ஜஸ் பாயிண்ட் வைஸ்ன்னு சொன்னால் இங்கே யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் சொல்கிறோம். வித்தியாசம் வந்து பாயிண்ட்டை பொறுத்து ஸ்டேஜ் மாறுறதான். பாயிண்ட்டை பொறுத்து ஸ்டேஜ் மாறினா அது பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜன்ஸ். பாயிண்ட்டை பொறுத்து ஸ்டேஜ் மாறாது, ஒரே ஸ்டேஜ் தான். எந்த ஒரு சீக்வன்ஸ் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் மாறினாலும் அந்த சீக்வன்ஸ் வந்து f(x) தான் கன்வெர்ஜ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா, அந்த மாதிரி குணங்கள் இருக்கக்கூடிய சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம அதுக்கு உதாரணங்கள் பார்ப்போம். So that the following sequence Fn of Fn where n belongs to capital N are uniformly converges on their domains. டொமைனுங்கிறது என்னது, நம்ம பேசுறதெல்லாம் நம்ம பாருங்க, டொமைன் பாருங்க 0,∞ போட்டிருக்காங்க. இன்ஃபினிட்டி வந்து கவர் பண்ண முடியல, அதனால அந்த பாக்ஸை வந்து வெளிப்பக்கம் பார்த்து ஓப்பன் பண்ணி போட்டிருக்காங்க. ஏன்னா இன்ஃபினிட்டி வந்து இன்டர்வலுக்குள்ள இருக்காது, அதனால தான் அது ஓப்பன்னு போடாமல் க்ளோஸ்டு பாக்ஸ் தான் அதை வெளிப்பக்கம் ஃபோக்கஸ் பண்ணி போட்டிருக்காங்க. நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம்னா எக்ஸ்க்ளூடிங் தட் பாயிண்ட், அந்த பாயிண்ட் இல்லாமல் அந்த இன்டர்வல் எடுத்தோம். ஸோ Fnங்கிற சீக்வன்ஸ் வந்து 0லேருந்து இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கக்கூடிய டொமைன் ஆருக்கு மேப் பண்ணுறோம். எப்படி மேப் பண்ணுறோம், Fn of x = x/1 + nx மேப் பண்ணுறோம். இது உதாரணத்துக்கு தான். x/1 + nxங்கிற ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணி இது யூனிஃபார்ம் கன்வர்ஜன் சொல்லணும். நம்ம என்ன செய்யணும், அந்த ஸ்டேஜை கண்டுபிடிக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த ஸ்டேஜ் வந்து காமன் ஸ்டேஜாக மாறிடுச்சுன்னா இந்த சீக்வன்ஸ் Fn of x x/1 + nx அப்படிங்கிற சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன் சொல்லிடலாம். ஸ்டேஜ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது பாருங்க. முதல்ல கம்பேர் பண்ணுறேன். Fn of x-க்கு மாடுலஸ் போட்டோம்னா x/1/nx மாடுலஸ் வேல்யூ அது வந்து எப்படி இருக்கும், எதோட கம்மியாக இருக்குன்னா 1/n கம்மியாக இருக்கும். இது நேச்சுரல் தானே. x/1 + nx விட 1/n வந்து பெரிய வேல்யூ தான். நமக்கு தெரியும் சீக்வன்ஸ் 1/n வந்து டேன்ஸ் டு 0, சீக்வன்ஸோட வேல்யூ வந்து டேன்ஸ் டு 0. அப்போ ரைட் சைடு இருக்கிற வேல்யூ 1/n டேன்ஸ் டு 0னா அதோட கம்மியாக இருக்கிற வேல்யூ அதுக்கு தானே போகணும். அப்போ therefore the given epsilon greater than 0 we can choose n0 such that, நம்ம இப்போ இந்த ஸ்டேஜ் தான் மெயின், n0 such that 1/n less than epsilon இருக்கிற மாதிரி ஒரு n0 சூஸ் பண்ணிட்டோம்னா, ஸோ அந்த ஸ்டேஜுக்கே நம்ம என்ன செய்யலாம், சீக்வன்ஸும் ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஃபுல் பண்ணிட்டு போயிடலாம் நம்ம. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இந்த விஷயத்தை கிளியர் பண்ணிட்டீங்கன்னா போதும். n0 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக் x/1 + nxங்கிறது கன்வர்ஜஸ் டு 0 தான். ஸோ இட் இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜன் சொல்லுவோம். ஏன்னா ஸ்டேஜ் வந்து ஃபிக்ஸ்டு, n0 மட்டும் தான், எக்ஸை பொறுத்து மாறாது. அது sin nx/n² வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1/n² விட கம்மியாக இருக்குது. 1/n² இஸ் ஆல்மோஸ்ட் டென்ஸ் டு 0, சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு 0ன்னு சொல்கிறதுனால அப்போ இதுவும் அதே மாதிரி தான். நீங்கள் அப்போ அந்த ஸ்டேஜுக்கு இந்த சீக்வன்ஸ் எல்லாமே கன்வர்ஜென்ட் ஆகும், 0க்கு கன்வர்ஜென்ட் ஆகும். ஸோ அது கன்வர்ஜென்ட் ஆகுன்னு ஓவராலாக சொல்லுவோம். ஆனால் உண்மையான மீனிங் வந்து ஸ்டேஜ் ஃபிக்ஸ்டுங்கிறதுனால யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் அப்படி சொல்லிவிடணும். இந்த சீக்வன்ஸ் ஃபங்க்ஷன் Fn இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜ் டு த ஃபங்க்ஷன் Fன்னு சொல்லிவிடணும். ஸோ டெஃபினேஷன் பாருங்க. நெக்ஸ்ட் டெஃபினேஷன், இது வந்து பவுண்டட்னஸுக்காக டெஃபினேஷன். எப்போ ஒரு சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் ஏன் சொல்லணும், பவுண்டட் சொல்லணும், சீக்வன்ஸ் வந்து நம்ம ஆரில் பேசுகிறோம் இல்லையா, ரியல் நம்பரில் பேசுகிறோம். ரியல் நம்பரில் வந்து நமக்கு தெரியும் ரியல் செட் வந்து போக 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 லார்ஜ் நம்பராக இருக்கும். அப்போ நம்ம ஃபங்க்ஷன் அப்ளை பண்ணோம்னா அந்த ஃபங்க்ஷனோட மதிப்புகளை பற்றி நம்மளுக்கு ஒரு கவனம் இருக்கணும். அந்த மதிப்பு வந்து இதை தாண்டி போகுதுன்னு சொன்னால் சில நேரங்கள் அதை வந்து வச்சு நம்ம எவாலுவேட் பண்ண முடியாத ஸ்டேஜ் வந்துடலாம். அப்போ நமக்கு பொதுவாக ஒரு எண்ணம் வரும், மதிப்பு ஒரு ஃபங்க்ஷனை நம்ம கிரியேட் பண்ணுறோம், ஒரு செயல்பாடை கிரியேட் பண்ணுறோம், அந்த செயல்பாடுகளுக்கு வந்து மதிப்பிட முடியாத நிலையில் வந்துருச்சுன்னா என்ன செஞ்சுக்கிறது அப்படி ஒரு எண்ணம் வரும். அதனால இந்த விஷயத்தை நம்ம பேசுகிறோம். நம்ம ஒரு டெஃபினேஷன் நம்ம கொடுக்குறோம், பவுண்டட்னஸ் அப்படி நம்ம கொடுக்குறோம். இந்த ஃபங்க்ஷன் G from S to R வேர் S is a subset of R, ஆறுங்கிறது ரியல் செட்டு, அதுக்குள்ள ஒரு சப்செட் எடுக்கிறோம். அந்த செட்ல இருந்து ஆருக்கு மேப் பண்ற மாதிரி ஒரு G செட் எடுக்கணும்னா இது எப்போ பவுண்டட்னு சொல்லுவோம்னா G of X ஓட எலிமெண்டோட வேல்யூ வந்து ஒரு ஸ்டேஜ் தாண்டி போகாது. அந்த வேல்யூ வந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், அதுக்கு பேர் நாம் அப்படி பேசணும். நம்ம நாம் ஆஃப் ஜி, அந்த வேல்யூ சுப்ரீம் வேல்யூ ஒன்று இருக்கும் இல்லையா, ஒவ்வொரு வேல்யூ கண்டுபிடிச்சு சுப்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கும் இல்லையா, அதான் நாம். அந்த நாம் தான் இதுக்கு பவுண்டட், அந்த நாம் தான் இதுக்கு பவுண்டட். ஏன்னா இது பவுண்டட் சொல்லிட்டோம்னா if the G of S is G of S X such that X belongs to S is the bounded subset of R ன்னு அர்த்தம். ஏன்னா R is a subset of R, sorry S is a subset of R. If the set G of S is bounded subset of R சொல்ல முடியும். ஸோ பவுண்டட்னு சொன்னால் பவுண்டட் சப்செட்னு அர்த்தம்.
அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நம்ம மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். அந்த மேக்ஸிமம் வேல்யூக்கு பேர் நாம் அப்படி பேர். 2 டபுள் லைன் போடுற வெர்டிகல் லைன் இருக்கா, அதுக்கு பேர் நாம். சிங்கிள் லைன் வெர்டிகலா இருந்தா அதுக்கு பேர் மாடுலஸ், டபுள் லைன் வெர்டிகலா இருந்தா அதுக்கு பேர் நாம். நாம்ங்கிறது நத்திங் பட் இட் இஸ் த மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த ஃபங்க்ஷன், தட் இஸ் சுப்ரீமம். எஸ்யூபின்னு போட்டிருக்காங்களே, சுப்ரீம் வேல்யூ ஆஃப் த ஜி ஆஃப் எக்ஸ் ஃபங்க்ஷன். ஓகேங்களா, இதுதான் நமக்கு முக்கியமான விஷயம். ஸோ பவுண்டட்னஸ் இருந்தால் தான் மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் கண்டுபிடிக்க முடிஞ்சால் தான் சுப்ரீமத்தை டிஃபைன் பண்ண முடியும். சுப்ரீமம் இருந்தால் அதுக்கு பேர் நாம் சொல்ல முடியும். ஸோ நாம் சொல்றதுக்கு நம்ம வந்து பவுண்டட் செட்டில் தான் பேச முடியும். வித்தவுட் பவுண்டட் செட், அன்பவுண்டட் செட்னு வச்சுங்களேன். அன்பவுண்டட்னா அந்த வேல்யூ வந்து எங்கிருந்து எங்கே வேணால் மேப் ஆகும். அதில் வேல்யூ என்னால் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இங்கே தான் இந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ இதுதான் சொல்ல முடியாது. சொல்ல முடியாதுன்னா அங்கே சுப்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சுப்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா நாம் டிஃபைன் பண்ண முடியாது. ஸோ நாம் வேணும்னா we should talk about the bounded set. ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸ்ல இந்த தியரத்தை நம்ம முக்கியமாக கவனிக்கணும். ஸோ த சீக்வன்ஸ் ஆஃப் பவுண்டட் ஃபங்க்ஷன்ஸ் வார்த்தை பார்த்தீங்களா, இப்போ பயன்படுத்துறப்ப சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் பேசாமல் சீக்வன்ஸ் ஆஃப் பவுண்டட் ஃபங்க்ஷன் பேசுறாங்க. ஏன்னா அந்த டெஃபினிஷன்லேயே ஒரு விஷயம் இருக்கு. நாம் ஆஃப் எஃப்என் மைனஸ் எஃப் டேன்ஸ் டு ஜீரோன்னு போட்டிருக்காங்களா. அப்போ எஃப்என்னோட வேல்யூயும் தெரியணும், எஃபோட வேல்யூயும் தெரியணும். ரெண்டோட டிஃபரன்ஸோட நாம் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும். அப்படின்னா டிஃபரன்ஸ் ஜீரோன்னு அர்த்தம், எஃப்என்னு எஃப் ஆல்மோஸ்ட் ஈக்குவல்னு அர்த்தம். எப்போ ஈக்குவலாக இருக்கும், ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸை பேசுகிறோம் நம்ம. ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜோட அப்ளிகேஷன்ஸை யூஸ் பண்ணி நம்ம அந்த பவுண்டட் செட்டில் பேச முடியுது. ஏன்னா நாம் யூஸ் பண்ணால் சுப்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கணும். சுப்ரீம் வேல்யூ கண்டுபிடிக்கலாம் ஃபங்க்ஷனுக்கு ரேஞ்ச் இருக்கணும். இந்த வேல்யூயை தாண்டி போகக்கூடாது. நமக்கு ஒரு எல்லையை கண்டுபிடிக்க முடியும். மேக்ஸிமம் அந்த ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அப்படின்னா தான் நாம் டிஃபைன் பண்ண முடியும். ஸோ இந்த நாம்ங்கிற கான்செப்ட் a sequence of bounded function in Fn is defined on S, which is a subset of R, converges uniformly on S to a function F, which is also a function from S to R, if and if norm of Fn minus F is converges to 0. Fn minus F converges to 0 norm போட்டிருக்கோம்னா Fn converges to F. அப்போ Fnங்கிறது F கன்வெர்ஜ் ஆச்சுன்னா அந்த கன்வெர்ஜஸ் யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ் சொல்லலாம். அந்த கன்வெர்ஜஸை எஃப் யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ் சொல்லலாம். ஸோ நாமோட வேல்யூ 0 ஆச்சுன்னா, நாமோட டிஃபரன்ஸ் வந்து 0 ஆச்சுன்னா அந்த கன்வெர்ஜஸை யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ் சொல்லலாம். அதான் நம்ம கீழே விஷயத்தை சொல்லியிருக்கணும். ஸோ நெக்ஸ்ட் டெஃபினேஷன் பாருங்க. யூனிஃபார்ம் பேசுகிற மாதிரி காஷே அப்படிங்கிற விஷயத்த பேசுவோம். யூனிஃபார்ம் காஷே, காஷேன்னு என்னது ஃபர்ஸ்ட் பார்த்தோம். பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ் பார்த்தோம். அடுத்து யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ் பார்த்தோம். இப்போ காச்சே கன்வெர்ஜஸ் எப்படி பார்க்க போகிறோம். யூனிஃபார்ம்லி காச்சே அப்படின்னு சொல்கிறது என்ன ஆகுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை பொறுத்து ஸ்டேஜ் மாறுதுன்னா பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ், பாயிண்ட்டை பொறுத்து ஸ்டேஜ் மாறலன்னா யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ். இங்கே வந்து பாருங்க, ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எந்த 2 பாயிண்ட் எடுத்துக்கிட்டாலும் அதோட டிஃபரன்ஸ் கம்மி அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா அது வந்து காச்சே சீக்வன்ஸ் அர்த்தம். காச்சே சீக்வன்ஸ். A sequence of function Fn is defined on S is uniformly Kache if for every epsilon greater than 0 there exists a stage n not belongs to capital N such that அந்த ஸ்டேஜை விட ரெண்டு எலிமெண்ட், எந்த 2 எலிமெண்ட் n, m எடுத்தாலும் x belongs to capital S. அதாவது ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு அந்த ஸ்டேஜுக்கு பிறகு இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எந்த 2 எடுத்தாலும் அதுக்குள்ள வித்தியாசம் வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னா அந்த எலிமெண்ட் எல்லாம் ரொம்ப ஆல்மோஸ்ட் க்ளோசஸ்டா இருக்கு. ஸோ அந்த சீக்வன்ஸ் வந்து காட்சி சீக்வன்ஸ் சொல்லுவாங்க. அந்த சீக்வன்ஸ் வந்து காட்சி சீக்வன்ஸ். ஸோ கீழே அந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ விச் கிவ்ஸ் த யூஸ்ஃபுல் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் காட்சி சீக்வன்ஸ். காட்சி சீக்வன்ஸ் டிஃபரன்ஸ் வந்து எஃப்எனுக்கும் எஃப் ஆஃப் எக்ஸுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் ஃபார் எவரி எக்ஸ் ரிலேட்டட் வித் கேபிட்டல் என் அப்படிங்கிற மாதிரி தான் பாயிண்ட் வைஸ் கன்வெர்ஜஸ். எஃப்எனுக்கும் எஃப்க்குள்ள தூரம் லெஸ் தென் எப்சிலான், டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் for every x belongs to the domain for a particular stage ன்னு சொன்னா அது யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸ். for fn of x க்கு fm of x க்கு எனி ரேண்டம் ஃபங்க்ஷன், 2 ரேண்டம் ஃபங்க்ஷன் ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு நம்ம டிஃபரன்ஸ் வந்து லெஸ் தென் எப்சிலான் சொன்னா அது காச்சே சீக்வன்ஸ். ஓகேங்களா. அந்த காச்சே ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி we should use the theorem. So if fn, the sequence is fn is a sequence of real valued function defined on a set S, then the sequence is uniformly convergent on F if or if it is the uniformly Kache. யூனிஃபார்ம் கன்வெர்ஜன் ஆனது யூனிஃபார்ம் காட்சியாக இருக்கும். இந்த தியரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனில் யூனிஃபார்ம் கன்வெர்ஜன் தான் யூனிஃபார்ம்லி காட்சியாக இருக்கும். யூனிஃபார்ம் கன்வெர்ஜன் என்ன அர்த்தம், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தாண்டி எஃப்எனுக்கு எஃப்க்குள்ள வித்தியாசம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதும், ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ் தாண்டி எந்த 2 எலிமெண்ட் எடுத்துக்கிட்டாலும் வித்தியாசம் கிடையாதுன்னு சொல்றது ரெண்டும் ஒன்று தான்
ஸோ இஃப் அண்ட் லீஃப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் இம்ப்ளைஸ் அண்ட் இஃப் அண்ட் லீஃப் யூனிஃபார்ம்லி காட்சி. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் அவர் ப்ராப்ளம்ஸ். அதான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம், அதுக்கு ப்ரூஃப் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட்டு we come to the example. ஸோ நம்ம என்னென்ன பேசியிருக்கோம்னா பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ், யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ், தென் அதுக்கடுத்து வந்து காட்சே, யூனிஃபார்ம்லி காட்சே பேசியிருக்கோம். இந்த 3 விஷயங்களையும் பேசி வந்து நம்ம ஒரு ப்ராப்ளம் நம்ம பேசலாம். We have shown in the example 3 that the sequence of function fn where fn from 0 to 1 to r close interval 0 to 1 to r such that fn of x equal to x power n by 1 plus x power n. இந்த ஃபங்க்ஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா, x power n by 1 plus x power n போட்டாலே which is less than 1 அர்த்தம். ஏன்னா மேலே போட்டிருக்க வேல்யூ தான் கீழே இருக்குது, கீழே எக்ஸ்ட்ரா 1 இருக்குது சேர்த்துருக்கு, அடிஷனலாக 1 ஆட் ஆயிருக்கு. ஸோ which is less than 1 which is not uniformly convergent on close interval 0,1 சொல்லணும். அந்த பியோட வேல்யூ வந்து அது 1 விட கம்மியாக இருந்தால் சீக்வன்ஸ் இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் சொல்லிடலாம். அந்த 0,1ங்கிற க்ளோஸ் இன்டர்வலுக்குள்ள யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் கிடையாது. அதே வந்து க்ளோஸ் இன்டர்வல் 0,1 விட கம்மியான லென்த் எடுத்துட்டோம்னா அந்த இன்டர்வலுக்குள்ள வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம். x power n by 1 by 1 plus x power n. ஸோ நம்ம இந்த ஃபங்க்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. f of x வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டோம். இந்த பாயிண்ட் வைஸ் ரெஸ்ட்ரிக்டட் டு த டொமைன் 0ன்னு எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபங்க்ஷன் வந்து 0 கன்வர்ஜ் ஆகுதா அப்படி செக் பண்ண போதும். ஆல்மோஸ்ட் 0ன்னு சொல்லிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. ஸோ இந்த நாம் ஆஃப் fn மைனஸ் f இஸ், நீங்கள் ஃபங்க்ஷன் f of x 0ன்னு போட்டிங்களா, நான் சொல்லிட்டேன் which is less than equal to 1ன்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம பேசியிருக்கிறது b வந்து 1 விட கம்மியான வேல்யூ. ஸோ which is less than equal to b power n. ஸோ b power n tends to 0 which is less than 1ங்கிறதுனால நமக்கு இது ஜென்ரலாக இருக்க கான்செப்ட். வச்சு ஒரு வேரியபிளோட வேல்யூ வந்து லெஸ் தென் 1 இருந்தால் அதோட பவர் என்ன இருக்கிறப்ப அது கன்வர்ஜஸ் டு 0 இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நாம் ஆஃப் fn மைனஸ் fங்கிறது கன்வர்ஜஸ் டு 0. ஸோ therefore it is uniformly convergent. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் இது ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். இப்போ அந்த பவுண்டட்னஸ் கான்செப்ட் நாம் பேசுகிற மாதிரி இருக்கக்கூடிய பவுண்டட்னஸ் கான்செப்ட். இந்த தியரம் வந்து சீக்வன்ஸ் fn is a uniformly bounded real valued function converges to a uniformly to a function f on a set s, then f is also bounded on s. இதுக்கு முன்னாடி பேசின தியரத்தோட ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு ஜென்ரலாக இருக்க சீக்வன்ஸ் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருந்து அது யூனிஃபார்ம் கன்வர்ஜென்டாக இருந்தால் இஃப் ஒன்லி யூனிஃபார்ம்லி காட்சின்னு சொன்னோம். அதே பவுண்டட்னஸ் கான்செப்டில் நம்ம எடுத்துட்டோம்னா யூனிஃபார்ம்லி பவுண்டட் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் எடுத்துட்டோம்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து எஃப்ங்கிறது பவுண்டட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும். அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட் பவுண்டடாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ வேற ஒன்றும் இல்லை, எஃப்என் எல்லாமே பவுண்டடாக இருக்கிறப்ப அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் பவுண்டடுக்குள்ள தான் இருக்கும். அதுக்கு ஒரு ரேஞ்சு தெரியும், அது எஃப் வந்து கண்டுபிடிக்க முடியும். பவுண்டட்னாலே இன்டெரக்டாக நம்ம கலைக்குள்ள சொல்கிற வார்த்தை வந்து இட் ஹாஸ் அ மேக்ஸிமம் வேல்யூ. ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து லெஸ் தென் ஒரு பர்டிகுலர் வேல்யூ காட்டி கம்மியாக இருக்குன்னா we can able to find out the maximum values. Almost it is a fixed value அப்படி வச்சுக்கோங்களேன். அந்த வேல்யூ தாண்டி நம்ம போகாது, பவுண்டட் ஃபங்க்ஷன் அது இருக்கும். ஸோ எஃபோட குணங்கள் நம்மளுக்கு தெரியும், யூனிஃபார்ம்லி பவுண்டடாக இருக்குது, ஆட்டோமேட்டிக்காக அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் பவுண்டட் ஃபங்க்ஷனாக தான் இருக்கும், வேற எங்கேயும் போயிடாது, எல்லா வேலையும் நமக்கு தெரியும் அப்படிங்கிறது தான் இங்கே பேசியிருக்குது. ஸோ திஸ் தியரம் ஸ்டேட்மெண்ட் இஸ் யூனிஃபார்ம்லி பவுண்டடுங்கிற கான்செப்டை அப்ளை பண்ணுறதுனால, இந்த சீக்வன்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுனால அது கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து பவுண்டடாக இருக்கும். ஸோ எங்கெல்லாம் நம்ம அந்த யூனிஃபார்ம் பவுண்டடுங்கிற கான்செப்ட் பேசுகிறோமோ நம்ம கன்வர்ஜர் பாயிண்ட் ஆட்டோமேட்டிக்காக பவுண்டடாக இருக்குன்னா அப்போ நீங்கள் கன்வர்ஜர் பாயிண்ட் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி what we have proved in this theorem about is the limit function f is continuous. limit function f is continuous. அதான் நம்ம கண்டுபிடிக்க அதுக்கு நோட்டேஷன்ஸ் கீழே கொடுத்துருக்காங்க. யூனிஃபார்ம்லி கன்வர்ஜென்ட்ங்கிறதுனால லிமிட் n tends to infinity f of x equal to f of x without respect to the function value x. ஸோ அதை தான் நம்ம கீழே நம்ம ஏன்னா யூனிஃபார்ம்னு சொல்லிட்டீங்களே, இந்த ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு வேல்யூஸ் எல்லாம் வித்தியாசம் இருக்காதுனால என்ன வேரி பண்ணாலும் சரி எக்ஸை வேரி பண்ணாலும் சரி ஆல்மோஸ்ட் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மீனிங்ல வந்து அதான் போல்டாக காமிச்சது. யூனிஃபார்ம் கன்வர்ஜஸ்
allows us to interchange the order in which the limits are taken. லிமிட்டை நீங்கள் எடுத்துக்கிறத ஆர்டர் இன்டர்சேஞ்ச் பண்ணாலும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸில் எந்த பிரச்சனையும் இல்லை, அதை அலோவ் பண்ணும். இப்போ ஆர்டர் மாற்றினாலும் வேல்யூ மாறாது அப்படிங்கிறத மீனிங். அதான் அதுக்கு முன்னாடி இருக்கிற ஈக்குவேஷன். எக்ஸ் டென்ஸ் டு பி, என் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. ஆர்டரை மாற்றி என் டென்ஸ் இன்ஃபினிட்டி, எக்ஸ் டென்ஸ் டு பின்னு மாற்றி போட்டாலும் வேல்யூ என்னமோ லிமிட் என் டென்ஸ் இன்ஃபினிட்டி எஃப்என் ஆஃப் பி தான். ஸோ அந்த நம்ம படித்த விஷயங்கள் எல்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு சில தியரம்ஸ், அது மூலமாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். என்ன தெரிஞ்சுக்கலாம்? டிஃப்ரென்சியேஷனை பேச போகிறோம் நம்ம. சில சீக்வன்ஸ் எஃப் அண்ட் பி சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் டிஃபைன் அந்த டிஃபரன்சியபிள் ஆன் ஏ பவுண்டட் இன்டர்வல். இந்த பார்த்தீங்களா, அந்த ஃபங்க்ஷன்லாம் டிஃபரன்சியபிள்னு பேசிட்டாங்க. அப்போ எஃப்என் எல்லாம் டிஃபரன்சியபிள்னா ஈச் எஃப்என் இஸ் டிஃபரன்சியபிள் ஃபங்க்ஷன் அண்ட் பர்டிகுலர் பவுண்டட் இன்டர்வல் ஐ ஆஃப் ஆர். ஐங்கிறதும் ஆரோட சப்செட் தான். ஸோ ஆர் இஸ் ரியல் செட், ஸோ ஐ இஸ் ஆல்சோ ரியல் செட். Suppose the sequence fn of x naught is converges to a point x naught belongs to I. Suppose further that is the sequence fn dash, the fn not a derivative fn dash when n belongs to capital N converges to uniformly a function g on I, then it is nothing but f dash equal to g. fnங்கிற சீக்வன்ஸ் வந்து f கன்வெர்ஜ் ஆகுதுன்னா, fnங்கிற சீக்வன்ஸ் f கன்வெர்ஜ் ஆகுதுன்னா ஒவ்வொரு எஃப்என்னோட டெரிவேட்டிவ் ஜிக்கு கன்வெர்ஜ் ஆகும். அந்த வேற ஒன்றும் இல்லை, அந்த ஜிங்கிறது என்னதான் இருக்கும்னா எஃப்என்ங்கிறது எங்கே கன்வெர்ஜ் ஆகுதோ அதோட டெரிவேட்டிவ்க்கு சமமாக இருக்கும். அதுதான் இங்கே முக்கியமான பாயிண்ட். அப்போ நீங்கள் இப்போ ஒரு ஃப்ரேம்குள்ளே நீங்கள் வந்துடுவீங்க. அப்போ ஃபங்க்ஷனை பற்றி குணங்கள் நம்ம படிக்கிறப்ப, அதோட செயல்பாடுகள் நம்ம படிக்கிறப்ப, ஃபங்க்ஷன் எங்கே கன்வெர்ஜ் ஆகுதோ அதோட டெரிவேட்டிவ் அங்கே தான் கன்வெர்ஜ் ஆகும். அந்த கன்வெர்ஜ் ஆகுறது வந்து கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்டோட டெரிவேட்டிவ் கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இந்த குணங்கள் பாருங்க, அடிப்படையாக என்ன விஷயங்கள் இருக்கோ அது டெரிவேட்டிவ்க்கும் ஒத்து போகுது. இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ஸோட ஸ்பெஷாலிட்டி. ஏன்னா நம்ம பேசுறது பவுண்டட் இன்டர்வல்ல பேசுகிறோம். எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப், அப்போ எஃப்என் டேஷ் கன்வர்ஜஸ் டு எஃப் டேஷ்னு அர்த்தம். சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் எஃப்என் கன்வர்ஜஸ் டு எஃப், தென் எஃப்என் டேஷ் கன்வர்ஜஸ் டு எஃப் டேஷ், அவ்வளோதான். ஸோ அதுக்கு நம்ம ஒரு ப்ராப்ளம் பேசியிருக்கிறோம் நம்ம, விச் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ்ங்கிறதுக்கு ஒரு ப்ராப்ளம். where the function is fixed on fn of x equal to nx e power minus n x square ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஸ்ட்ரக்சர் நம்ம பார்த்தாலே நமக்கு தெரியும். இதுக்கு வந்து வேல்யூஸை கம்பேர் பண்ணுறப்ப n into e power minus n x ஸ்கொயருங்கிறது இட் இஸ் நாட் பவுண்டட். பவுண்டட்னாலே ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்ம் கன்வர்ஜன் பேச முடியாது. நம்ம அடுத்த பகுதிக்குள்ள வந்துட்டோம். அடுத்த அழகு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லாமே வந்து சீக்வன்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். இப்போ வந்து தொடர்களை பார்க்க போகிறோம். அங்கே வரிசைகளை பார்த்தோம், இங்கே தொடர்களை பார்க்க போகிறோம். இது என்ன குணம்? ஃபங்க்ஷனோட தொடர்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு முன்னாடி சீக்வன்ஸ்னா தனித்தனியாக இருந்தது, வரிசையாக இருந்தது. இப்போ தொடர்னா கூட்டு தொடராக மாறப்போகுது. அந்த கூட்டு தொடருக்குள்ள நம்ம பேசுகிறதா இங்கே முக்கியமான விஷயமே. ஸோ கொடுக்கப்பட்ட தொடர் செயல்பாடுகளுடன் பகுதி தொகையில் வந்து வரையறுக்கணும். கொடுக்கப்பட்ட தொடர் புள்ளிகளாக ஒன்றிணைந்ததா என்பதை வந்து முடிவு செய்யணும். சீரான ஒருங்கிணைப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வந்து விவரிக்க போகிறோம். சீரான ஒருங்கிணைப்பு இருக்குன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து சீராக இருக்குமா அப்படிங்கிறத, அது புள்ளி ரீதியாக ஒருங்கிணைப்பு இருக்குதா இல்லை வேறுபடுதா அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த அழகுல நம்ம படிக்க போகிறோம். ஒரேமான ஒருங்கிணைப்பு இருந்துச்சுன்னா வரம்பின் தொடர்ச்சியாக செயல்பாடுகள் தொடர் இருக்கா, ஒரே மாதிரி ஒருங்கிணைப்பின் காலமுறை ஒருங்கிணைப்பு வந்து வேறுபாடு இருக்கா அப்படிங்கிறத நம்ம விவரிக்கணும். அதே மாதிரி பவர் சீரிஸ்ன்னு சொல்ல முடியாது, சக்தி சீரிஸ்ன்னு சொல்கிறோம். இது நம்ம அந்த வார்த்தை பார்க்குறப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சக்தி தொடரை வரையறுத்து அதன் ஒருங்கிணைப்பை பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். இந்த அளவில் இதுதான் நம்மளோட நோக்கம். இந்த நோக்கங்களை பார்க்குறப்ப நமக்கு தெளிவாக தெரிஞ்சுக்கிறோம். இதை வந்து ரெண்டு பகுதியாக பிரிச்சுக்கிறோம். ஒன்று கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீரீஸ், கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ். அதுக்கடுத்து பவர் சீரீஸ் அப்படின்னு. சீரீஸுங்கிறது ரெண்டு வார்த்தை, ஒன்று கன்வர்ஜென்ஸ், இன்னொன்று பவர் சீரீஸ். ஸோ இந்த கன்வர்ஜென்ஸ் சீரீஸ்னா செயல்பாடுகளின் தொடர் ஒருங்கிணைப்பு. அடுத்து பவர் சீரீஸ்னா அந்த ஃபங்க்ஷன்ஸோட கூட்டுத்தொகை. அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கெல்லாம் வேல்யூஸ் எடுத்துகிட்டு அதை கூட்டிகிட்டே வராது. நம்மளுக்கு இயல்பாக கூட்டுத்தொகைன்னு வந்தாலே அது வந்து ரேஞ்சு அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் கொஞ்சம் இதில் கொஞ்சம் கவனமாக படிக்கணும். இதை வச்சுக்கிட்டு நம்ம ஒரு ஃபங்க்ஷனோட கேரக்டரைசேஷனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கலாம். இதுக்கு முன்னாடி ஃபங்க்ஷனோட வடிவங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம், குணங்களை பற்றி தெரிய முடியாது. அது ஒரு சீக்வன்ஸுங்கிற சீரீஸுக்கு கான்செப்ட் கொண்டோம்னா அதோட குணங்களை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம உதாரணத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் எடுத்துருக்கோம் பாருங்கள். மேலே ஜென்ரலாக எஃப்என் என் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என் போடுறதுக்கு பதில் இப்படி போட்டாங்க. இஃப் f1, f2, f3, etc. போட்டோம்னா sequence of f1 is a sequence of function defined on a subset S of R. Then the expression over element எடுங்க f1 plus next element f2 plus next element f3 plus. இதுக்கு பேர் தான் series of functions.
ஒவ்வொரு உறுப்புகளோட கூட்டுத்தொகை தான் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். அது சிம்பிளா காமிக்கிறப்ப இதை நம்ம அடையாளத்தில் ஏற்கனவே பேசியிருக்கோம். சம்மேஷன் சிக்மா n வரிசை 1 to infinity. n வந்து இண்டெக்ஸ் எடுத்துக்கிறோம் 1 2 3 4 5 6 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும். அதான் n = 1 to infinity fn. அப்போ இந்த சீரீஸ்ல n-க்கு பதில் 1 போட்டீங்கன்னா முதல் எலமெண்ட் பிளஸ் சிக்மா வந்து பிளஸ் குறிக்குது. ஸோ அடுத்து n-க்கு பதில் 2 போட்டீங்கன்னா ரெண்டாவது எலமெண்ட் பிளஸ் அப்படி n-க்கு பதில் 1 2 3 அப்படி சப்ஸ்டியூட் பண்ணா we can add 1 by 1 elements from the sequence. அப்படியே ஆட் பண்ணிட்டே வரோம். அது சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சொல்றோம். So we can understand easily series of function it is nothing but the summation of the elements. Sequence இருக்க elements. இதை வந்து வித்தியாசமா நம்ம வகைப்படுத்துற பாருங்க. அந்த சீரீஸ்ங்கிறதுல வித்தியாசம் பயன்படுத்துறோம். முக்கியமா பேச வேண்டிய வார்த்தை வந்து பார்ஷியல் சம். ஏன்னா நமக்கு மொத்த கூட்டுத்தொகை தெரியாது. நம்ம சீரீஸ்னு பேசிட்டாலே கூட்டிகிட்டே போனால் எவ்வளோ வேணா கூட்டிகிட்டே போகலாம். கூட்ட வேல்யூ கூட்டிகிட்டே இருக்கும். சம் எடுத்துக்கிற ஆட் பண்ண வேல்யூஸ் ஆட் ஆகிட்டே இருக்கிறவங்க குவான்டிட்டியோட சைஸ் பெருசாகும், வேல்யூஸ் வந்து பெருசாகும். அதனால நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணுறதா இருந்தால் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருக்கக்கூடிய ரேஞ்சில் இருக்க டோட்டலை வச்சுக்கிட்டு தான் நம்ம பேசணும். அங்கே என்ன குணங்கள் இருக்கோ அதை வச்சு நம்ம ஜெனரலைஸ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்துக்கு வருவோம். அதனால என்ன டிஃபைன் பண்ணுறோம்னா பார்சியல் சம் அப்படிங்கிற வார்த்தையை டிஃபைன் பண்ணுறோம். பார்சியல் சம்முக்குரிய சிம்பிள் வந்து எஸ்என். அப்போ இந்த சீக்வன்ஸ் எஃப்என் எடுத்து அதில் பார்சியல் சம் எடுத்துட்டோம்னா எஸ்என் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னு என்ன அர்த்தம்? S1னா முதல் எலமெண்ட்டை மட்டும் எடுத்துக்கிறோம். S2னா முதல் 2 எலமெண்ட்டோட கூட்டுத்தொகை எடுத்துக்கிறோம். S3னா முதல் 3 எலமெண்ட்டோட கூட்டுத்தொகை எடுத்துக்கிறோம். எப்படி ஜெனரேட் பண்ணுறோம்? அப்போ S1ங்கிறது ஒரு எலமெண்ட், S2ங்கிறது ஒரு எலமெண்ட். அது உள்ள 1 கூட்டுறமா 2 கூட்டுறமா 3 கூட்டுறமா, ஆனால் S1 ஒரு வேல்யூ கிடைக்கும், S2க்கு ஒரு வேல்யூ கிடைக்கும், S3க்கு வேல்யூ கிடைக்கும். இது மாதிரி ஒரு SN வேல்யூஸ் தான் சேர்த்தா அது ஒரு சீக்வன்ஸாக மாறும் இல்லையா? அதுதான் பார்சியல் சம்மோட சீக்வன்ஸ். அடுத்த எலமெண்ட் கூட்டுறோம். அதுக்கடுத்த எலமெண்ட் எப்படி இருக்கும்னா முதல் 2 எலமெண்ட்டோட கூட்டுத்தொகை. அதுக்கடுத்த எலமெண்ட் எப்படி இருக்கும்? முதல் 3 எலமெண்ட். அதுக்கடுத்த எலமெண்ட் முதல் 4 எலமெண்ட். அப்படி கூட்டுத்தொகை அளவு மாற எண்ணிக்கை உறுப்புகளோட எண்ணிக்கை கூட்டுத்தொகையில் மாற எஸ் என்னோட வேல்யூஸ் ஒவ்வொன்றும் வேற வேறையா இருக்கும். ஸோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணா அது ஒரு சீக்வன்ஸ். அந்த சீக்வன்ஸுக்கு பேர் சீக்வன்ஸ் ஆஃப் பார்சியல் சம் பேர். இதை வச்சு என்ன செய்யறது? இங்கே இதுதான் முக்கியமான விஷயம். அது 3 கேட்டகரியை பேசுறோம். இந்த பார்சியல் சம்மோட சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸா இருந்தா அந்த சீக்வன்ஸே சீரீஸ் வந்து பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜா இருக்கும். நல்லா பாருங்க, கன்வர்ஜஸ் பேசுறப்ப சீக்வன்ஸ் தான் பேசுறோம், ஆனா ஆன்சர் சொல்றப்ப சீரீஸுக்கு சொல்றோம். ஸோ சீக்வன்ஸ் எஸ்என் இஸ் கன்வர்ஜஸ் டு எஃப் பாயிண்ட் வைஸா இருந்தா சீரீஸ் எஃப்என் இஸ் கன்வர்ஜஸ் டு பாயிண்ட் வைஸ் கன்வர்ஜஸ் டு எஃப்னு அர்த்தம். ஸோ பார்சியல் சம் தான் கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு அந்த சீரீஸே கன்வர்ஜென்ட் ஆகுதுன்னு அர்த்தம். ஒருவேளை வந்து அந்த பார்சியல் சம் யூனிஃபார்மா கன்வர்ஜென்ட் ஆச்சுன்னா அந்த சீரீஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஆகுது. கன்வர்ஜென்ட் ஆகலன்னா இதுவும் கன்வர்ஜென்ட் ஆகாது, சீரீஸும் கன்வர்ஜென்ட் ஆகுது. கன்வர்ஜென்ட் ஆகலங்கிறதுக்கு வேற ஒரு வார்த்தை பயன்படுத்துவோம், இட் இஸ் டைவர்ஜென்ட் அப்படி சொல்லுவோம். ஸோ வென் சீக்வன்ஸ் SN is does not converges அப்படி இருந்ததுன்னா then we say that sigma fn is does not converges அப்படி நம்ம சொல்லணும். does not converges சொல்றதுக்கு பதிலாக வேற ஒரு ஆல்டர்னேட் வேர்டு வந்து இட் இஸ் டைவர்ஜென்ட் அப்படி சொல்லணும். ஸோ பாருங்க, பார்சியல் சம்மோட சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் ஆச்சுன்னா சீரீஸ் கன்வர்ஜென்ட் ஆகும். பார்சியல் சம்மோட சீக்வன்ஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜ் ஆச்சுன்னா சீரீஸும் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஆகும். பார்சியல் சம்மோட சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆகலைன்னா அந்த சீரீஸும் கன்வர்ஜென்ட் ஆகாது. இது இந்த 3 வார்த்தைகளுக்கும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் இருக்கு. அது நம்ம ஒவ்வொரு விஷயமா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Find if the series of functions sigma fn is the point wise convergent இருந்தா. இதுக்கு 2 ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்சியல் நீங்க சீரீஸை கண்டுபிடிங்க அப்படி கேட்குறாங்க. ஃபைண்ட் if the series பார்சியல் கன்வர்ஜென்டா இருக்குமா, சிக்மா fn கண்டுபிடிங்க. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் fn of x equal to x power n when x belongs to r, n belongs to capital N. n-னா கேபிட்டல் n-னா அது நேச்சுரல் நம்பர், செட் ஆஃப் நேச்சுரல் நம்பர் 1 2 3 4 அப்படி நேச்சுரல் நம்பர். ஏன்னா இண்டெக்ஸ் பண்றது 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணுறதுனால நேச்சுரல் நம்பர் எடுத்துக்கிறோம். பட் ஃபங்க்ஷன் வேல்யூ வந்து டொமைன் எங்கே எடுத்துக்கிறோம்னா ஆர்ல எடுத்துக்கிறோம். அது ஃபங்க்ஷன் மேப்பிங் ஆகுறது ஆர்ல தான் மேப் ஆகுது. ஸோ எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர்னு அர்த்தம். ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஃப்ரம் ஆர் டு ஆர் எஃப்என் இருக்காங்க. அப்படி டிஃபைன் பண்ணுறதுனால இந்த சொல்யூஷன்ஸ் வந்து நமக்கு ஜாமெட்ரி சீரிஸ் எக்ஸ்போரியன்னு சொன்னால் எக்ஸ் இண்டெக்ஸ் போட்டு எடுக்கலாம். நம்ம வசதிக்கு அந்த மாதிரி எழுதிக்கிறோம். அது நீங்கள் போட்டிங்கன்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 1 மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ சிக்மா
xn அப்படிங்கிற x power n அப்படிங்கிறதோட சம்மேஷன் வந்து x by 1 minus x. அப்போ அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜென்ட் ஆகுது. ஆனால் அந்த வேல்யூஸில் வந்து -1 இல்லை +1 இல்லை. எக்ஸுக்கு பதிலாக -1 எக்ஸுக்கு பதிலாக +1 போட்டிங்கனாலும் ஆன்சர் வராது. அப்போ அந்த -1ங்கிறத நம்ம போட வேண்டாம், +1ங்கிறதையும் போட வேண்டாம். அப்படிங்கிறதுனால தான் -1 எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம், 1 எக்ஸ்க்ளூட் பண்ணியிருக்கோம். மிச்சம் இருக்க -1 to +1 கூட எல்லா வேல்யூஸுக்கும் இந்த ஃபங்க்ஷனோட கன்வர்ஜன் பாயிண்ட் வந்து x by 1 minus x. அடுத்த ஃபங்க்ஷன் அதே மாதிரி பேசியிருக்கோம். ஸோ இட் இஸ் ஆல்சோ converges to 1 by x. ஸோ fn of x converges to 1 அப்படிங்கிற மாதிரி பேசுகிறோம். x வந்து லெஸ் தென் 1 x வந்து லெஸ் தென் 1 இருந்தால் converges to 1. அப்படி காமனாக பேசுகிறதா காமன் பேசி வந்து 1 minus x கன்வெர்ஜ் ஆகும், 1 minus x கன்வெர்ஜ் ஆகும். ஸோ இது வந்து நம்மளுக்கு ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக அந்த யூனிஃபார்ம் கன்வர்ஜனுங்கிற பாயிண்ட்டை பேசுகிறப்ப இது என்ன நடக்குதோ அங்கே அந்த பாயிண்ட்லேயே நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம சொல்கிறோம். சீரீஸுக்கு பேசுகிறப்ப சீரீஸோட கூட்டுத்தொகையை வச்சு நம்ம பேச முடியாததுனால பார்சிசமோட சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி அது கன்வர்ஜன் ஆகுதா அப்படிங்கிற மாதிரி பேசணுமே. எனவே இந்த பார்சிசம் பேசுகிறப்ப சீக்வன்ஸை கிரியேட் பண்ணி சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆகுதுன்னா அந்த பார்சிசம்ங்கிற சீக்வன்ஸ் கன்வர்ஜ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக சீரீஸும் கன்வர்ஜ் ஆகிற மாதிரி நம்ம காட்டுறோம். ஸோ லெட் வி கம் டு த ஃபர்ஸ்ட் தியரம். ஸோ செயல்பாடுகளின் தொடர் ஒருங்கிணைப்பு பொறுத்தளவுக்கு கன்வர்ஜென்ஸ் ஆஃப் சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும், அதில் என்ன தியரம் முதல்ல படிக்க வருது அப்படின்னா, ஃபார் every n belongs to capital N, fn is a real valued function and bounded function defined on the subset S of R. Then and if the series sigma fn is converges uniformly to f, then f is bounded on S. நல்லா கவனிங்க, ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷனாக இருக்குது, fnங்கிறது பவுண்டடாக இருக்குது. இது எல்லாமே ஆரில் பேசுகிறாங்க, ஆரில் இருக்க சப்செட்டில் எஸ்ஸில் பேசுகிறாங்க. அப்படி இருந்தால் இதுக்கு முன்னாடி அழகில் நம்ம என்ன பார்த்தோம், அப்படியே சீக்வன்ஸே கன்வர்ஜஸ் டு யூனிஃபார்ம்லி எஃப்னு போட்டோம். இங்கே பாருங்கள், அது ஒரு சீரீஸ் வந்து யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு எஃப். அப்படி இருந்துச்சுன்னா அந்த எஃப் வந்து பவுண்டடாக இருக்கும். அப்படி இருந்ததுன்னா எஃப் வந்து பவுண்டடாக இருக்கும். இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன, எஃப்ங்கிறது வந்து சீரீஸை பொறுத்தளவுக்கு கூட்டுத்தொகையை கண்டுபிடிக்க முடியாது. நம்ம பொதுவாக நினைப்போம் எஃப்என் வந்து 1 வந்து 1 2 3 இண்டெக்ஸ் பண்ணுறப்ப எஃப் வேல்யூஸ் கூட்டிகிட்டே இருக்கும். அப்போ சிக்மாவோட வேல்யூ லார்ஜஸ்ட் வேல்யூ மாறது வாய்ப்பு இல்லையா. நமக்கு கன்வர்ஜஸ் டு எஃப்னு சொல்லிட்டோம், இட் இஸ் யூனிஃபார்ம்லி கன்வர்ஜஸ் டு எஃப்னு சொல்லிட்டோம். அந்த வேல்யூ பவுண்டடாக இருக்குன்னா அந்த வேல்யூ நம்மளால கண்டுபிடிக்க முடியும். அது எப்போ அப்படின்னா அதுக்கு தான் அந்த மேலே போட்டு கீவேர்டு. ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்கணும், ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் பவுண்டடாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த சீரீஸோட கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லியாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் பவுண்டடாக தான் இருக்கும். எவ்வரி சீக்வன்ஸ் இருக்க எலமெண்ட்டும் பவுண்டடாக இருக்கிறப்ப யூனிஃபார்ம் கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் பவுண்டடாக தான் இருக்குங்கிறத இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். லுக் அட் த நெக்ஸ்ட் தியரம். கிளியராக புரியுதுன்னு நினைக்கிறேன். இஃப் fn is ரியல் வேல்யூட் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் டிஃபைன் ஆன் a set S. அங்கே பவுண்டட் ஃபங்க்ஷன் போட்டாங்க, இங்கே கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் போடுறாங்க. இப்போ பாருங்க, அதே மாதிரி பாருங்க, நீங்கள் எடுக்கிற ஃபங்க்ஷன் ஒவ்வொன்றும் ரியல் வேல்யூ ஃபங்க்ஷனாக இருக்கணும், அதாவது ரியல் ஃபங்க்ஷனாக இருக்கணும். ரெண்டாவது, ஒவ்வொரு ஃபங்க்ஷனும் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அந்த சீக்வன்ஸ் வந்து ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கிறப்ப அதோட சீரீஸ் யூனிஃபார்ம் கன்வென்ஷனாக இருந்தால் அது கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட் எஃப்ங்கிறது கண்டினியூஸாக தான் இருக்கும், அந்த சேம் டொமைனில் கண்டினியூஸாக தான் இருக்கும். இப்போ என்ன மீன், கலெக்ஷன் ஆஃப் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் ரியல் வேல்யூடு ஃபங்க்ஷன் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் when the series is uniformly converges அப்படின்னு சொன்னோம்னா converges to a continuous function அர்த்தம், converges to a function which is also continuous அர்த்தம். ஸோ நீங்கள் உங்களுக்கு பவுண்டடாக இருந்தாலும் பவுண்டட் ஃபங்க்ஷன் கன்வர்ஜென்ட் ஆகும், கண்டினியூஸாக இருந்தால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஆகும். இதுக்கு ஒரே கீவேர்டு என்னன்னா கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லிங்கிறது தான். ஒவ்வொரு தியரத்தோட அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்து தியரம் 1 ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் இஸ் கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லி, கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி, அதுதான் முக்கியமான கீவேர்டு. அந்த சீரீஸ் கன்வர்ஜென்ட் யூனிஃபார்ம்லியாக இருந்தால் தான் அந்த நேச்சர் ஆஃப் எலமெண்ட்ஸ் அங்கே என்ன இருக்கோ அதே நேச்சருக்கு போய் அந்த கன்வர்ஜென்ட் ஆகுது. அதனால தான் நேச்சர் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே பவுண்டட் ஃபங்க்ஷன் இருக்குது, கன்வர்ஜர் ஆகிற ஃபங்க்ஷனும் பவுண்டடாக இருக்குது. அதே மாதிரி இங்கே யூனிஃபார்ம் கன்வர்ஜஸ்ன்னு சொல்கிறதுனால தான் இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி படித்த அந்த வார்த்தையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து இங்கே சொல்கிறோம். நம்ம ஃபங்க்ஷன் வெறும் கண்டினியூஸ் இல்லை, கன்வர்ஜஸ் யூனிஃபார்ம்லி அப்படியே இருக்குது அப்படின்னு இருந்தால் அந்த சீரீஸ் கன்வர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் கண்டினியூஸாக தான் இருக்கும். இது எல்லாமே ஒரே டொமைனுக்குள்ள தான் பேசுகிறோம், அதனால் அந்த டொமைனை பொறுத்தவரை குழப்பம் இல்லை. எஸ்ன்னு ஜென்ரலாக இண்டெக்ஸ் பண்ணிடுறோம், அதுவும் சப்செட் ஆஃப் ஆர் தான். அதனால் உங்களுக்கு ஆரில் தான் பேசிகிட்டு இருக்கோம். ஃபங்க்ஷன் கண்டினியூஸாக இருக்கும் அப்படிங்கிறது என்ன வச்சு சொல்கிறோன்னா அந்த ஃபங்க்ஷனோட சீரீஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன் இருந்தாலே போதும், அந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான் கன்வர்ஜன் ஆகும் அப்படிங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டி.
ஓகேங்களா? ஸோ டேம் வைஸ் டிஃப்ரென்ஷியேஷன். ஸோ நம்ம பவுண்டடுக்கு யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸை வச்சு கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட் பவுண்டட் சொன்னோம். அதுக்கடுத்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கு யூனிஃபார்ம் கன்வெர்ஜஸை வச்சு கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட் வந்து ஃபங்க்ஷன் வந்து கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் சொன்னோம். இப்போ டேம் வைஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். டேம் வைஸ் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுன்னு இல்லை, சீக்வன்ஸ் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க, சீக்வன்ஸ் வச்சு சீரீஸ் கிரியேட் பண்ணுறீங்கன்னா சீக்வன்ஸில் சீரீஸ் எங்கே கன்வெர்ஜென்ட் ஆகுதோ அந்த பாயிண்டோட டெரிவேட்டிவ்க்கு ஈச் ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவோட சீக்வன்ஸு கன்வெர்ஜென்ட் ஆகுங்கிறது அந்த தியரம். அப்படி பாருங்க, டேமாக சொல்கிறதுனால தான் டேம் வைஸ் டிஃப்ரென்ஷியேட் சொல்கிறோம். ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Let the sequence fn be a sequence of functions defined and differentiable on a closed and bounded interval. இந்த ரெண்டு வார்த்தைக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கு. இன்னும் நம்ம க்ளோஸ்ட் இன்டர்வல்னா பவுண்டட் என்ட்ரி எண்ட் வேல்யூஸ் ஆர் இன்க்ளூடட் இந்த இன்டர்வல் அர்த்தம். ஆல்மோஸ்ட் பவுண்டட் இன்டர்வல்னு சொன்னால் அந்த ரேஞ்ச் வந்து ஃபிக்ஸ்டு, விச் இஸ் ஆல்சோ டிஃபரன்ஷியபிள். அந்த ஃபங்க்ஷன் வந்து டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தா சப்போஸ் த சீரீஸ் fn ஆஃப் எக்ஸ் நாட் கன்வெர்ஜஸ் டு எ பாயிண்ட் எக்ஸ் நாட், converges to for some function x naught, then the series sigma fn dash converges to uniformly on I. இந்த வார்த்தை தான் நமக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். சிக்மா fn கன்வெர்ஜஸா இருந்தா சிக்மா fn dash converges யூனிஃபார்ம்லா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா சிக்மா fn dash converges to uniformlyங்கிற வார்த்தையை சேர்த்துட்டீங்கன்னா யூனிஃபார்ம்ல என்ன அர்த்தம்? ஒரு ஸ்டேஜுக்கு பிறகு எந்த ரெண்டு எலிமெண்ட் எடுத்துட்டாலும் ஆல்மோஸ்ட் கன்வெர்ஜஸ் பாயிண்ட் வந்து சேமாக தான் இருக்கு அப்படின்னு சொல்றது தானே. அதனால சிக்மா fn converges to uniformity of function f such that f is differentiable at the same time it is nothing but f dash equal to sigma fn dash. இப்போ இந்த தேர்தல் ஸ்டேட்மெண்ட் என்னென்னலாம் விஷயம் பேசியிருக்கோம் அப்படின்னா, ஜென்ரலாக சீக்வன்ஸ் எடுக்கிறோம், அந்த சீக்வன்ஸுக்கு என்ன குணங்கள் இருக்குது, அந்த சீக்வன்ஸ் டிஃபரன்ஷியபிள் ஃபங்க்ஷனாக இருக்குது, அந்த சீக்வன்ஸ் வந்து க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் இன்டர்வல்ல பேசுகிறோம், அந்த சீக்வன்ஸ் வந்து கன்வெர்ஜென்ட் ஆகுது, சீரீஸ் வந்து கன்வெர்ஜென்ட் ஆகுது. அப்படி கன்வெர்ஜென்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து இன்னொரு குணத்தை புதுசாக சேர்த்துட்டோம்னா அந்த ஃபங்க்ஷனோட டெரிவேட்டிவ்ஸோட சீரீஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்டாக இருந்ததுன்னா அந்த குணங்களை சேர்த்துட்டோம்னா அப்போ அந்த ஆர்டினரி சீக்வன்ஸோட சீரீஸ் இருக்குல்ல சிக்மா எஃப்என் வந்து அதுவும் யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்ட் ஆகும். அது எந்த பாயிண்ட் கன்வெர்ஜென்ட் ஆகுதோ அதோட டெரிவேட்டிவ் தான் இந்த டெரிவேட்டிவோட சீரீஸ் வந்து கன்வெர்ஜென்ட் ஆகும் அப்படிங்கிறது தான் இந்த தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். அது கிளியர்? பார்க்குறப்ப அந்த வார்த்தைகள்லாம் அப்படியே ஜானே அப்படியே ரொம்ப அப்படியே நிறையா மேம்போக்கான வார்த்தைகளாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறதா இருந்தால் இதுக்கு முன்னாடி ரெண்டு பண்புகள் நம்ம படித்தோம். பவுண்டட்னஸ் இருக்கிறப்ப அந்த யூனிஃபார்ம் கன்வெர்ஜன்ஸ் இருந்தால் பவுண்டட் ஃபங்க்ஷனுக்கே கன்வெர்ஜென்ட் ஆகும், கண்டினியூஸ் இருக்கிறப்ப யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்ட் இருந்தால் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனுக்கே கன்வெர்ஜ் ஆகும். அதே மாதிரி டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனோட கன்வெர்ஜன்ஸ் வந்து டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனுக்கு கன்வெர்ஜென்ட் ஆகும். ஆர்டினரி ஃபங்க்ஷன் எங்கே கன்வெர்ஜ் ஆகுதோ அதோட டெரிவேட்டிவ் ஃபங்க்ஷனோட சீரிஸ் வந்து கன்வெர்ஜென்ட் ஆகும். அவ்வளோதான் சிம்பிளாக. அதில் எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை என்னது, யூனிஃபார்ம் கன்வெர்ஜன்ஸ் சேர்த்துக்கிட்டோம்னா இந்த விஷயம் நடக்கும். இதே மாதிரி நீங்கள் டிஃபரன்ஷியேஷன் மட்டும் இல்லை, இன்டகிரேஷனுக்கு இந்த விஷயத்தை பேசலாம் அப்படிங்கிறதா நெக்ஸ்ட் தியரம். இன்டகிரேஷன் எப்படி சொல்ல போகிறோம்? இதே மாதிரி ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிறோம், எஃப்என்ங்கிற ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம். அது ஒவ்வொன்றும் இன்டகிரபிளாக இருக்குது, அங்கே டிஃபரன்ஷியபிளாக இருக்குது, இங்கே இன்டகிரபிளாக இருக்குது. ஈச் எஃப்என் இஸ் இன்டகிரபிள்னா அர்த்தம் இன்டகிரேஷன் ஓவர் எஃப்என் டிஎக்ஸ் இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டின்னு அர்த்தம். அதாவது அதுக்கு வேல்யூ இருக்குன்னு அர்த்தம். ஸோ இட் இஸ் இன்டகிரபிள் ஆன் த இன்டர்வல் க்ளோஸ் இன்டர்வல் ஏ கமா பி, ஜென்ரல் இன்டர்வல் கொடுத்துட்டாங்க. Suppose the series sigma fn is converges uniformly to a function f, then f is also integrable. அது ரொம்ப முக்கியமான வார்த்தை. சீக்வன்ஸ் ஒவ்வொரு சீக்வன்ஸில் இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் இன்டகிரபிளாக இருந்தால் அந்த சீரீஸ் யூனிஃபார்ம் கன்வெர்ஜென்டாக இருந்தால் மட்டும் அது கன்வெர்ஜ் ஆகிற பாயிண்ட்டும் அந்த ஒரிஜினல் சீக்வன்ஸில் என்ன குணங்கள் இருக்கோ அதே குணங்கள் இருக்கும். ஸோ எஃப் இஸ் ஆல்சோ இன்டகிரபிள் அப்படி ஆயிரும் அதே இன்டர்வலில். இதை நோட்டேஷன் நம்ம கொடுத்துருக்கோம். Integration a to b f of x dx equal to sigma n equal to 1 to infinity integration a to b f n of x dx. இந்த இன்டகிரேஷன் சிக்மாவை நீங்கள் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் இன்டகிரேஷன் a to b sigma n to 1 n equal to 1 to infinity f n of x னு போட்டுக்கலாம். ஸோ இன்டகிரேஷனும் சிக்மாவும் ஆல்டர்னேட் பண்ணணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிகாஸ் ஆஃப் திஸ் இஸ் த இன்டகிரபிள் ஃபங்க்ஷன், எல்லாமே இன்டகிரபிள் ஃபங்க்ஷன். அதனால சிக்மாவும் இன்டகிரேஷனும் ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் தியரம் கிவ்ஸ் த வேலிட் மீனிங் ஃபார் ஈச் இன்டகிரபிள் ஃபங்க்ஷன் சீக்வன்ஸ். Their summation, their series summation, which is uniformly convergent, so automatically it is also converges to the integrable function f. அப்படிங்கிறது தான் இந்த உங்களுக்கு தீரத்தோட ஸ்டேட்மெண்ட்.
ஸோ ஃபைனலாக நமக்கு வந்து என்ன விஷயத்துக்கு வந்திருக்கோம்னா வேஸ்டாஸ் எம் டெஸ்ட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி படித்ததோட பயன்பாடு என்னங்கிறது வருவோம் இல்லையா, அதில் தான் இந்த விஷயத்துக்கு வரும் வேஸ்டாஸ் எம் டெஸ்ட். இவர் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, சப்போஸ் தி சீக்வன்ஸ் fn இஸ் சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் டிஃபைன்ட் ஆன் செட் எஸ் விச் இஸ் சப்செட் ஆஃப் ஆர். நம்ம ஒரு சீரிஸ் வந்து எடுத்திருக்கோம், ஜென்ரல் சீரிஸ் தான் எடுத்திருக்கோம், டிஃபைன்ட் ஆன் செட் எஸ் சப்செட் ஆஃப் ஆர் எடுத்திருக்கோம். அப்படின்னா அந்த சீரிஸுக்கு கரஸ்பாண்டிங்கா ஒரு ஆல்டர்னேட்டிவா ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறீங்க, அதோட சீரிஸ் சிக்மா யூஎன் இஸ் கன்வர்ஜென்ட் சீரிஸா இருந்தா விச் இஸ் பாசிட்டிவ் ரியல் நம்பர்ஸ் அப்படி இருந்ததுன்னா, அந்த இது இந்த நீங்க எடுக்கிற யூஎன் வேற ஒன்றும் இல்லை, ஒவ்வொரு சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு மாடுலஸ் வேல்யூட அதிகமாக தான் இருக்கிற மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக சிக்மா எஃப் ஒன்று இந்த வேஸ்டாஸ் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் ஒரிஜினல் சீக்வன்ஸை பற்றி நீங்கள் குணங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட கேரக்டரிஸ்டிக்ஸை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோம்னா, அந்த ஒரிஜினல் ஃபங்க்ஷனுக்கு விட அதிகமான ஒரு ரியல் வேல்யூஸ் ஒவ்வொன்றுக்கும் கரஸ்பாண்டிங்கை மேட்ச் பண்ணி அந்த ஃபங்க்ஷன் வந்து கன்வர்ஜென்ட் ஆகிற மாதிரி அந்த சீரிஸ் நம்ம உருவாக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் கன்வர்ஜென்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இது சொன்னது வந்து வேஸ்டார், அதனால் அவரோட பேர்லேயே வந்து இந்த டெஸ்ட் இருக்குது. இது ரொம்ப ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில நேரங்களில் டெஸ்ட் ஆஃப் த சீரிஸ்ன்னு சொல்லி நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும். டெஸ்ட் த சீரிஸ்ன்னு கொஸ்டின் வரப்ப இந்த வேஸ்டார் சேம் டெஸ்ட் வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணும். ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் வந்து சில காம்ப்ளிகேட்டாக இருக்கும், சில ரொம்ப குழப்பமாக இருக்குது, நம்மளால முடிவு கொண்டு வர முடியல, இது எப்படி கம்பேர் பண்ணுறது தெரியல அப்படிங்கிற சூழ்நிலை வர்றப்ப ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கு கரஸ்பாண்டிங்காக ஒரு ரியல் ஃபங்க்ஷனை நம்ம மேப் பண்ண முடிஞ்சதுன்னா அந்த ரியல் ஃபங்க்ஷனோட குணத்தை வச்சு அதோட சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எதை கம்பேர் பண்ணீங்களோ அந்த சீரிஸோட கன்வர்ஜன்ஸ் வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த தியரம் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெஸ்ட் த சீரிஸ். ஸோ இட் இஸ் கால்டு வேஸ்டாஸ் எம் டெஸ்ட். இதுக்கு ப்ரூஃப் கொடுத்துருக்கோம். இந்த ப்ரூஃப் வந்து ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான், இது வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸுங்கிற கான்செப்டுக்காக தான் அந்த ப்ரூஃப். பட் நம்ம ஸ்டேட்மெண்ட்டை மட்டும் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஒவ்வொரு சீக்வன்ஸுக்கும் கரஸ்பாண்டிங் ஒரு ரியல் நம்பர் எடுத்து அந்த ரியல் நம்பரோட கன்வர்ஜென்ஸ் வந்து இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரிஜினல் சீக்வன்ஸ் வந்து அது மூலமாக உருவாகிட்ட சீரிஸ் வந்து யூனிஃபார்ம் கன்வர்ஜென்டாக இருக்குங்கிறது தான். ஸோ ப்ரூஃப் வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங். ஸோ நெக்ஸ்ட்டு கம் டு த பவர் சீரிஸ். இந்த அழகோட கடைசி பகுதி இதுதான். ஸோ நம்மளுக்கு இந்த 18வது அழகில் வந்து 2 பகுதியாக பிரிச்சிருந்தோம். முதல் பகுதி வந்து நம்ம முடிஞ்சது, 2வது பகுதி வந்து பவர் சீரிஸ் அப்படி எடுத்திருக்கோம். இந்த பவர் சீரிஸ் நம்ம படிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு இந்த ஃபங்க்ஷன்ஸோட குணங்களை வச்சு நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள எங்கே போகலாம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பவர் சீரிஸ்னா எப்படி சொல்லலாம், ஃபர்ஸ்ட் சீரிஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், இப்போ பவர் சீரிஸை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஏ சீரிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் சிக்மா n equal to 0 to infinity fn is called a power series. எப்போ சொல்லலாம் பவர் சீரிஸ் சொல்லலாம்? அது ஏற்கனவே நம்ம முதல்ல இந்த பகுதியோட ஃபர்ஸ்ட் ஸ்லைடு நம்ம பார்த்தோம். நம்ம அடையாள குறியீடுல fn of x is defined as an x minus c whole power n x belongs to r அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பவர் வருது, நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுற அந்த எண் வந்து பவரில் இருக்குது அப்படி இல்லை பார்த்தீங்கன்னா, அதனால இது அந்த சீக்வன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் ரிலேட் பண்ணுற fn of x வந்து an of x minus c whole power n சொல்கிறோம். நம்ம இந்த ஃபங்க்ஷனில் என்னங்கிறது இண்டெக்ஸாக இருக்குது, இண்டெக்ஸ் வந்து வேரி ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஒவ்வொன்றுக்கும் மேப்பிங் கிடைக்கும், வேல்யூ கிடைக்கும். இந்த சீரீஸை வந்து பவர் சீரிஸ்ன்னு சொல்லலாம். சாதாரண ஃபங்க்ஷனை வெறும் எக்ஸோட ரிலேட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எக்ஸோட சம் கான்ஸ்டன்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதோட சில கோஃபிஷியன்ஸை வச்சு ஒரு லீனியர் காம்பினேஷன் ஸ்ட்ரக்சரில் இன்க்ளூடிங் பவரோட பேசுகிறப்ப அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸோட சமேஷன், அது மாதிரி இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸோட சீரீஸோட சமேஷன் வந்து பவர் சீரிஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ பவர் சீரிஸோட வச்சுக்கு தான் நம்ம நிறைய விஷயங்கள் ப்ராப்ளம் பேசுவோம். நம்ம பவர் சீரிஸை டெஸ்ட் பண்ணுறதுக்குன்னே சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது. அதில் முக்கியமாக நம்ம பார்க்க போகிறது வந்து காச்சே ரூட் டெஸ்ட், nth ரூட் டெஸ்ட்டுங்கிறது ஒரு முக்கியமானது. ஸோ ரேஷியோ டெஸ்ட்டு, nth ரூட் டெஸ்ட், இது எல்லாமே நம்ம வந்து இந்த ப்ராப்ளத்துக்குள்ள பேசுவோம், நம்ம பவர் சீரிஸ்க்குள்ள பேசுவோம். சொல்கிறது அந்த ஃபங்க்ஷனை வந்து ஒரு வித் பவரோட, ஸோ அதோட கார்லேட் பண்ணுறப்ப வந்து ஒரு கான்ஸ்டன்ட்டோட கோஃபிஷியன்ஸ் கொடுத்துட்றாங்க. கோஃபிஷியன்ஸ் வித் ஃபங்க்ஷன் அப்படிங்கிற லீனியர் காம்பினேஷனாக இருக்குது, இன்க்ளூடிங் பவர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸோட சீரிஸ் எடுத்து பேசுகிறதுனால பவர் சீரிஸ் பேசுகிறோம். பவர் சீரிஸை எப்படி ஆர்டினரி ஃபங்க்ஷனோட சீரிஸை பேசுறதுக்கு நம்ம என்ன பேசணும், கன்வர்ஜென்ஸ் பேசுறதுக்கு என்ன பேசணும், அதுக்கு கரஸ்பாண்டிங் பார்ஷியல் சம் எடுத்து அந்த பார்ஷியல் சம் கன்வர்ஜென்ட் ஆச்சுன்னா அந்த ஒரிஜினல் சீரிஸ் வந்து கன்வர்ஜென்ஸ் யூனிஃபார்ம்லி நம்ம சொன்னோம் இல்லையா, அது மாதிரி இந்த பவர் சீரிஸ் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரில் நீங்கள் இருக்கக்கூடிய சீரிஸ் வந்து பவர் ஸ்ட்ரக்சரில் இருக்குது, இன்க்ளூடிங் பவர் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா அந்த மாதிரி பவர் இருக்கிற ஸ்ட்ரக்சர் செக் பண்ணுறதுக்குன்னே நம்மளுக்கு ரேஷியோ டெஸ்ட்டு, காச்சே ரூட் டெஸ்ட், nth ரூட் டெஸ்ட், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசுவோம். அது கடைசியில் ஒரு சாம்பிள் வார்த்தை போட்டிருப்பாங்க பாருங்கள்,
if limit is supremum of an whole power 1 by n modulus less than 1 and diverge அந்த மாதிரி போட்டிருக்காங்க இல்லையா, இது வந்து இந்த பவர் சீரீஸுக்கு இருக்கக்கூடிய நேச்சுரல் விஷயம். அப்போ பவர் சீரீஸ்ல இந்த மாதிரி ஏஎன் எக்ஸ்போர் என் ஃபார்மேட்ல இருக்குது, சீரீஸ் இருக்குது, எஃப்ங்கிற ஃபங்க்ஷன் வந்து ஏஎன் எக்ஸ்போர் என் சொல்றோம். அது கன்வர்ஜன் ஆகுனா அந்த ஏஎனோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தா, அந்த வேல்யூ லெஸ் தென் 1 இருந்தா அது கன்வர்ஜஸ். ஒருவேளை அந்த லிமிட் சுப்ரீமோட வேல்யூ கிரேட்டர் தென் 1 இருந்தா டைவர்ஜஸ் இருக்கும். ஸோ இந்த பவர் சீரீஸ் வந்து ப்ராப்ளம் பாயிண்ட் ஆஃப் வியூல ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். ஸோ இது வரைக்கும் நீங்க ரியல் அனாலிசிஸ்ல இருக்க எல்லா விஷயத்தையும் நீங்க படிச்சிட்டீங்க. இந்த 6 பிளாக்கோட கான்செப்டும் ரொம்ப முக்கியமான கான்செப்ட் எல்லாமே இந்த கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஸோ நீங்க நெக்ஸ்ட் கிளாஸ்ல வந்து இதோட டெவலப்மெண்ட் எது இருந்தால் நம்ம கவனிப்போம். நன்றி.